காற்றலைகளிலே சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சி இடம்பெற காத்திருக்கின்றது. இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியிலே நோர்வே மண்ணிலிருந்து டாக்டர் இளங்கோ பாலசிங்கம் அவர்கள் கலந்து சிறப்பிக்கின்றார். வணக்கம் டாக்டர் இளங்கோ பாலசிங்கம் அவர்களே. வணக்கம் இளங்குமரன், காலை வணக்கங்கள் நார்வேயிலிருந்து. ஆமாம், உங்களுக்கு உங்களுடைய வானொலி நேர்களுக்கும். ஆமாம், நல்லது, நன்றிகள். உண்மையிலே உங்களை போன்ற கல்விமான்கள் இந்த நிகழ்ச்சியிலே தொடர்ச்சியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருப்பது எமக்கும் எமது வானொலிக்கும் இந்த நிகழ்ச்சிக்கும் ஒரு பெருமையை தருகின்றது. அந்த வகையிலே உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வருகவென வரவேற்கின்றோம். மிக்க நன்றி. ஆமாம், முதலில் உங்களை பற்றிய முதலியர்களுக்கு அறிமுகம் செய்து கொள்ளுங்களேன். என் பேர் இளங்கோ, என்னுடைய அப்பான பேர் பாலசிங்கம். இப்ப இங்க இளங்கோ பாலசிங்கம் என்றுதான் நாங்கள் பாய்க்கிற கூட. நான் இலங்கையில யாழ்ப்பாணத்திலும் ஒரு சின்ன ஒரு கிராமம் உண்டு, சித்தங்கனி என்று. அந்த கிராமம் சித்தங்கனி எங்க இருக்குன்னு தெரியாத ஆட்களுக்கு ஒரு சின்ன ஒரு அறிமுகம். அது வட்டுக்கோட்டைக்கும் ஒரு சைட்ல, மற்றது ஒரு சந்தி என்று சொல்லலாம். உண்மையில ஒரு பக்கம் வட்டுக்கோட்டை, ஒரு பக்கம் காரநகர், படுத்து இல வடலி அடைப்பு, சங்கானை. இந்த இடங்களுக்கு நடுவில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு கிராமத்துல நான் பிறந்த. நான் பிறந்து கொஞ்ச நாள் என்னுடைய அப்பா தபால் துறையில வேலை செய்தவர், ஒரு போஸ்ட் மாஸ்டரா. அப்ப அவர் ஒவ்வொரு இடங்களுக்கு வேலை செய்ய வேண்டிய கட்டாயங்கள் இருந்தது. அப்ப முதல் கொஞ்ச காலம் நான் பிறந்த கொஞ்ச காலங்கள்ல நாங்கள் திருகோணமலையில இருந்தோம். திருகோணமலையில இருந்து அப்பாவுக்கு ஒரு டிரான்ஸ்பர் ஒன்று கிடைச்சு கண்டிக்கு வந்தோம். அங்க கண்டியில தான் நான் என்னுடைய முதலாவது ஆரம்ப கல்வியை படிக்கக்கூடிய கிடைச்சது. தெல்தனி என்ற ஒரு சின்ன ஒரு இடம். அது இப்ப அந்த இடம் இப்ப இல்லை, அது சனிக்கிழமை போயிட்டு. அந்த இடத்துலதான் நான் என்னுடைய ஆரம்ப கல்வியை தொடங்கினேன். அங்கிருந்த தமிழ் மகாவித்தியாலயத்துல. அங்கே நாங்கள் கேட்கல தான் 7ஆம் ஆண்டு நடந்த இந்த கலவரத்தோட நாங்கள் திருப்பி யாழ்ப்பாணம் வந்தோம். யாழ்ப்பாணத்துல என்னுடைய அம்மா ஒரு ஆசிரியை. அப்ப அவ அவருக்கு தனக்கு இந்த டிரான்ஸ்பர் ஒன்று கிடைச்சு வட்டுக்கோட்டை இந்த கல்லூரியில ஆசிரியராக பணிபுரியத்துக்கு வேலை கிடைச்சது. நானும் அங்கேயே வட்டுக்கோட்டை இந்து கல்லூரியெல்லாம் தொடர்ந்தும் 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் அங்கேயே படித்தேன். அதுக்கு பிறகு யாழ் இந்து கல்லூரி என்னுடைய அட்வான்ஸ் லெவல் கூறுவார்கள் அங்க. அந்த இதை இந்த ஹை ஸ்கூல் மாதிரி இங்கே வெளிநாட்டில் நீங்கள் காய்ச்சிங்களா என்றால் அந்த ஹை ஸ்கூலில் என்னுடைய படிப்புகளை தொடர்ந்து படித்து நான் 1985ஆம் ஆண்டு அட்வான்ஸ் லெவல் சோதனை எடுத்துட்டு நோர்வேக்கு வந்தேன்னு சொல்லி. அப்போ நான் என்னுடைய அட்வான்ஸ் லெவல் எக்ஸாம் எடுத்து அடுத்த நாள் நோர்வேக்கு வந்துட்டேன். எக்ஸாம் ரிசல்ட் ஒன்றுமே நான் பார்க்கவும் இல்லை. அது இங்கே வந்த பிறகு தெரிய வந்தது எனக்கு பொறியியல் பீடத்தில் படிக்கிறது கிடைச்சிருந்தது பிரதனியால. நான் திரும்பி போகையில் இப்போ நான் இங்கே இருந்துட்டேன். நோர்வேக்கு வந்திருக்கிறீர்கள். நோர்வேல உங்களுடைய அடுத்த செயற்பாடுகள் எப்படி இருந்தது? நீங்கள் பேச்சுலர் மாஸ்டர் எல்லாமே நோர்வேல தான் படித்தீர்களா? நான் என்னுடைய இப்ப நான் இங்க முதல் வருஷம் அந்த அந்த ஒரு போர்டிங் ஸ்கூல் மாதிரி உண்டு. அப்ப முதல் நான் ஒரு வருஷம் லாங்குவேஜ் தான் அந்த மொழி படிக்க வேண்டியிருந்தது. என்ன நோர்வேஜியன் மொழி தெரிஞ்சிருக்க வேணும். அப்ப நோர்வேஜியன் மொழி படிச்ச ஒரு வருஷம். அதுக்கு பிறகு நான் இங்க இருக்க ஒரு பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்துல இங்க ஒரு ஒரு டிரெக்டா மாஸ்டர் செய்கிற மாதிரி தான் இந்த ப்ரோக்ராம். அப்போ அதில் பொறியியல் பீடத்தில் நான் படிக்கிறதுக்கு எனக்கு கிடைச்சது. அப்போ நான் அங்கேயே ஒரு டைரக்டான ஒரு மாஸ்டர் ப்ரோக்ராம் ஒன்றுக்குள்ள நான் ஜாயின் பண்ணினேன். என்னுடைய மேலே என்னென்னு உங்களுக்கு சொல்லலாம், நான் சின்ன வயசில் இருக்கையில் கூட பொறியியல் துறையில் கூட இன்ட்ரெஸ்டாக இருந்த ஒரு ஆள். ஆனால் உண்மையில விண்வெளித்துறையில தான் எனக்கு படிக்க கூட விருப்பமா இருந்தது. ஆனால் அந்த நேரம் நான் இலங்கையிலிருந்து வந்த ஒரு ஆள் என்றபடியால் எனக்கு
அந்த துறையில வந்து கிடைக்கிறதுக்கு வந்து அந்த செக்யூரிட்டி கிளியரன்ஸ் என்று சொல்லுவார்கள், அது எனக்கு கிடைக்கல. அதால வந்து நான் அதுக்குள்ள அந்த அட்மிஷன் வந்து இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் அடுத்தது எனக்கு கூட இனிமே அது வந்து எலக்ட்ரானிக் என்றது வந்து சரியான தமிழோட வருது இல்லை. எலக்ட்ரானிக்ஸ் வந்து அந்த துறையில் வந்தானே எனக்கு படிக்க கிடைச்சிது. அதால் வந்து நான் தொடர்ந்தும் அதில் வந்து ஒரு ஸ்பெஷலைஸ் பண்ணினேன். டெலிகம்யூனிகேஷனில் வந்து மொபைல் கம்யூனிகேஷன், நீங்கள் பாவிக்கிற மொபைல் டெலிஃபோன் அதுகள் வந்து எப்படி இயங்குது, எப்படி அதை நீங்கள் தனியாக இன்றைக்கு வந்து தனியாக உங்களுடைய வாய்ஸ் வந்து உங்களோட கதைக்கிற வந்து மட்டுமண்டி இல்லாமல் இன்றைக்கு வந்து டேட்டா நீங்கள் வந்து வீடியோ ஸ்ட்ரீமிங் அதில் வந்து எல்லாம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கிறதுக்கு வந்து என்ன மாதிரி செய்யலாம்ன்றது தான் என்னுடைய படிப்பாக இருந்தது. இப்போ நான் அந்த டைரக்ட் அந்த மாஸ்டர் ப்ரோக்ராம் படிக்கல வந்து எனக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் ஒன்று கிடைச்சிது. என்னுடைய மாஸ்டர்ஸ் தீசிஸ் செய்கிறது, கடைசியில் வந்து செய்கிற அந்த தீசிஸ் வந்து செய்கிறதுக்கு இப்போ யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா வந்து சென்டா பார்பரா யூனிவர்சிட்டிக்கு எனக்கு போகிறதுக்கு வசதி கிடைச்சிது. இப்போ நான் அங்கே ஒரு வருஷம் போய் என்னுடைய படிப்பை வந்து அங்கே மாஸ்டர்ஸ் செய்துட்டு நான் இருக்கேன். நான் தொடர்ந்து படிக்க தான் கூட இன்ட்ரெஸ்டாக இருந்தது. ஆனால் அதே நேரம் எனக்கு இந்த ஸ்காலர்ஷிப் என்று சொல்லி தொடர்ந்து படிக்கிறதுக்கு வந்து வசதிகள் உடனே கிடைக்கல கலிஃபோர்னியாவில். ஆனால் அதே நேரம் வந்து நார்வேயில் அப்படியே கிடைச்சிது. அப்போ திருப்பி நான் கலிஃபோர்னியா விட்டுட்டு நான் திருப்பி நார்வேக்கு வந்தேன். இப்போ வந்து என்னுடைய பிஹெச்டிஎம் வந்து அதே துறையில் தான் நான் செய்தேன். நான் அப்போ நான் தொடர்ந்து அந்த துறையில் செய்ய 93ஆம் ஆண்டுலேருந்து 97ஆம் ஆண்டு வரைக்கும் அது செய்து முடிக்கல தான் என்னுடைய இருந்த சக 2 மாணவர்கள் அடிக்கு பிஹெச்டி செய்த காலேஜில் இருந்தவர்கள் வந்து ஒரு ஐடியா வச்சுருந்தார்கள். நாங்கள் எப்படி நாங்கள் செய்த அந்த பிஹெச்டியை வந்து நாங்கள் ஒரு கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்ண்டு. இப்போ அந்த கம்பெனியில் வந்து ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் கம்பெனி உண்டு. அப்போ நானும் அந்த மிச்ச 2 பேரும் சேர்ந்து எங்களுக்கு கொஞ்சம் ஃபண்ட்ஸ் கிடைச்சது. ஒரு இன்வெஸ்டர்ஸ் வந்துச்சு நம்ம ஒரு ஃபேஸாக. இப்போ அவர்களோட உதவியால் அந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி, அதாவது முதலாவது கம்பெனி வந்து எப்படி நீங்கள் உங்களுடைய ஃபோன், உங்களுடைய மொபைல் ஃபோன், உங்களுடைய ஹேண்ட் ஃபோன்னு நீங்கள் சொல்லுவீர்கள், அந்த ஃபோனை நீங்கள் பாவிச்சு நீங்கள் எப்படி வீடியோ அதுகள் வந்து அனுப்பலாம், எப்படி வீடியோ ஸ்ட்ரீமிங் நீங்கள் செய்யலாம் என்று சொல்லி இது 1997 நாங்கள் செய்து காட்டினோம். அப்போ அந்த நேரம் உண்மையில் வந்து மொபைல் ஃபோனுகள் வந்து இவ்வளோ பெரிய டிஸ்பிளே இருக்கல, பெரிய அட்வான்ஸ்டான ஃபோனுகளும் இருக்கல, ப்ளஸ் அந்த மொபைல் நெட்ஒர்க்கும் வந்து ஒரு ஏர்லி ஃபேஸில் இருந்தது. இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட செகண்ட் ஜெனரேஷன் மொபைல் டெக்னாலஜி இந்த 2G என்று சொல்லி. இப்போ நீங்கள் 4G வந்து உங்களோட இடங்களில் இருக்கும். இப்போ அடுத்ததாக வர்றது 5G, 5th ஜெனரேஷன் மொபைல் டெக்னாலஜி வந்து இப்போ வரப்போகுது. இப்போ இதில் வந்து கூடுதலான வீடியோக்கள் இதில் வந்து நீங்கள் அனுப்பக்கூடிய இருக்கும். லைவ் ஸ்ட்ரீமிங், இப்போ நாங்கள் உங்களோட இந்த வானொலியில் காய்ச்சி கொண்டிருக்கிறதே வந்து நீங்கள் லைவாக வந்து ஸ்ட்ரீம் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. அதை நீங்கள் எந்த நெட்ஒர்க்கில் இருந்தாலும் வந்து நீங்கள் அதை கேட்டுக்கொண்டிருக்கலாம். அப்போ இப்படி என்றுதான் தொடர்ந்து போச்சு. அதே நேரம் இன்னும் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸில் படித்த இன்னும் ஒரு 2 காலேஜஸ் வந்து சொல்லிச்சுன்னா தாங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ஐடியா வச்சுருக்கிறோம். என்னென்று வந்து நாங்கள் இன்டர்நெட்டை வந்து சர்ச், அதாவது வந்து நாங்கள் இன்டர்நெட்டில் வந்து இப்படி ஒன்று வரப்போகுது. அப்போ அந்த இன்டர்நெட்டில் வந்து நாங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்டுகள் இதில் வந்து சர்ச் பண்ணலாம்ண்டு. இப்போ அவர் தான் முதல் தரம் வந்து உலகத்தில் நீங்கள் நம்ப மாட்டீங்க, கூகுளில் போய் இருக்கையில் முதல் தரமான இன்டர்நெட் சர்ச் வந்து எங்களோட கம்பெனி தான் செய்தது. அப்போ இதில் வந்து யூனிவர்சிட்டியோடு சேர்ந்து தான் அது ஒரு ஸ்பின் ஆஃப் மாதிரி வந்தபடியால் அப்போ யூனிவர்சிட்டியின் நெட்ஒர்க்களும் சர்வரும் தான் நாங்கள் பாவித்தோம். அப்போ அந்த கம்பெனி வந்து ஒரு சைடில் வந்து ஸ்ட்ரீமிங் இப்படியான ஹேண்ட்ஹெல்ட் டிவைசஸுக்கும் அதே நேரம் வந்து இன்டர்நெட்லேயும் வந்து என்ன நாங்கள் சர்ச் பண்ணலாம்ண்டு. நீங்கள் பழைய ஆக்கள் இதில் கேட்டுக்கொண்டிருக்க ஆக்களுக்கு வந்து சில ஞாபகம் இருக்கலாம், யாஹூன்ற ஒரு சைட் உண்டு. யாஹூ மற்றது இந்த 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 இதுகளுக்கு வந்து சர்ச் என்ஜின், அதாவது நீங்கள் அதை போய் இது வந்து
சர்ச் பண்ணி பார்க்கறதுக்கு வந்து நீங்கள் பாவிச்சுட்டு இருப்பீங்களே, நீங்கள் அந்த நேரம் பாவிச்சிங்கன்னா நீங்கள் அந்த டெக்னாலஜி வந்து எங்களோட இதில் வந்து alltheweb.com அந்த சைட்ல தான் வந்திருந்தது. அதே பிறகு நடந்தது எல்லாம் வந்து ஒரு என்னன்னு சொல்லலாம், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பீரியட் தான் என்னுடைய வாழ்க்கையில். நான் ஒரு யூனிவர்சிட்டியில் அகடமிக் அந்த எஜுகேஷன் PhD முடிச்சு சின்ன கம்பெனி வந்து தொடங்கி அது ஒரு கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக போய் கொண்டிருந்தது. ஆனால் இந்த டிவிஷன் வந்து அதாவது வந்து இப்போ வீடியோ ஸ்ட்ரீமிங் மொபைல் நெட்ஒர்க்குகளை செய்கிறது வந்து இந்த ஹேண்ட்ஹெல்ட் டிவைசஸ், இந்த ஐஃபோன் வந்து அந்த நேரம் வரையில, அதாவது இந்த இப்படியான பெரிய ஒரு டிஸ்பிளேயோட அந்த நேரம் இருந்த ஃபோனோட எல்லாம் சின்ன டிஸ்பிளேயும் மற்றது வந்து பெரிய கெப்பாசிட்டியும் இல்லாதபடியால் அந்த இதை வந்து கூட அந்த அப்ளிகேஷன் வந்து பெருசாக ஒன்றும் வரையில்லை. அப்போ நான் 2002ஆம் ஆண்டு டிசைட் பண்ணினேன் நான் இந்த கம்பெனியை விட்டு நான் வேறு ஏதாவது செய்வோம்ண்டு. அப்போ தான் நான் இந்த மருத்துவத்துறையில் வந்து ஒஸ்லோவில் இருக்கு. இப்போ நான் ஒஸ்லோவில் உங்களோட காட்சி வந்திருக்கேன். அங்கே இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்னு சொல்லலாம், ஒரு நேஷனல் ஹாஸ்பிட்டல். அவர்கள் வந்து இப்படி ஒரு இமேஜ் ப்ராசஸிங், வந்து மெடிக்கல் படங்கள் வந்து அதில் வந்து ப்ராசஸ் பண்ணி அதில் வந்து என்னென்ன எதுவும் பிரச்சனை இருக்கான்னு பார்க்குறது தங்களுக்கு ஒரு ரிசர்ச்சர் ஆள் தேவைன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தார்கள். அப்போ அந்த பொசிஷனை வந்து நீங்கள் சொல்ல இப்போ அந்த கம்பெனியுமே இல்லை, சென்டர் கிளார், அதாவது சிலிக்கன் வேலியில் இருக்கிற கம்பெனி உண்டு, சிலிக்கன் கிராஃபிக்ஸ் என்று சொல்லி அவர்கள் வந்து அந்த கிராஃபிக்ஸ் கார்டுகள் எல்லாம் செய்தார்கள். அப்போ அந்த கம்பெனி வந்து தான் இந்த பொசிஷனை வந்து ஃபண்ட் பண்ணிச்சுது, சென்டர் கிளாரோட கலிஃபோர்னியாவிலேருந்து. அப்போ அந்த பொசிஷனில் தான் நான் ஒருத்தரம் வந்து இந்த மருத்துவத்துறையில் வந்து வேலை செய்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. நான் அது வரைக்கும் நீங்கள் பார்த்த மாதிரி நான் ஒரு பியூர் எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் அந்த துறையில் நான் என்னுடைய இன்ட்ரெஸ்டும் இருந்தது, அதனால் தான் நான் வேலை செய்து கொண்டிருந்தேன். ஆமாம், உங்களுடைய பொறியியல் துறையில் நீங்கள் அந்த காலத்தில் நீங்கள் பணியாற்றிய காலத்தில் இந்த என்ன வகையான மொபைல் ஃபோன் வந்து பாவனையில் இருந்தது? கூடுதலாக அவங்களோட பக்கத்து நாடுல எரிக்சன், ஸ்வீடன் நாட்டில், அடுத்த பக்கத்து நாடு ஃபின்லாந்து, அதில் நோக்கியா ஒரு மிகவும் அப்போ நீங்கள் அந்த ஸ்பெஷலாக விசேடமாக நீங்கள் ஏதாவது தொலைபேசி கம்பெனிகளோடு இணைந்து உங்களுடைய செயற்திட்டங்களை வழிவகுத்தீர்களா அல்லது? ஆமாம், இது வந்து இப்போ அந்த நேரம் வந்து இப்போ நாங்கள் ஒரு சின்ன கம்பெனியை தொடங்கினோம். நாங்கள் 4 பேர், நான் 3 பேரும் ப்ளஸ் அதுக்கு ஒரு CEO மாதிரி ஒரு ஆளத்தை நாங்கள் 4 பேர் சேர்ந்து தொடங்கின கம்பெனி வந்து வெள்ளி குயிக்காக வந்து கிட்டத்தட்ட 250 பேராக மாறிச்சுது கிட்டத்தட்ட ஒரு முதல் 4 வருஷத்துல. அதுலேயே நிறைய வந்து நீங்கள் சொன்ன மாதிரி எங்களோட மெயின் கொலாபரேட்டர்ஸ் வந்து நோக்கியா ஃபின்லாண்டில் இருந்தும், எரிக்சன் வந்து ஸ்வீடனில் இருந்த கம்பெனி, அவையில் தான் அந்த ஃபோனு ஹேண்ட்செட் எல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அதே நேரம் வந்து நோவேல வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அது வந்து என்னென்ன இந்த மொபைல் நெட்ஒர்க், அதுக்கு வந்து வர்ற அந்த பேஸ் ஸ்டேஷனுகள், அந்த ஆண்டனாக்கள், இதுவெல்லாம் வந்து இங்கே நிறைய செய்து கொண்டிருந்தார்கள். அப்போ அவர்கள் வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் செய்யல. இந்த ஃபோன் கம்பெனிஸ் வந்து ஸ்வீடன்ல இருந்த எரிக்சனும் நோக்கியா வந்து வேலை இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. நம்ம இப்போ எங்களுக்கு அவையில் தங்களுடைய நீங்கள் வெளியில் வேண்ட மாட்டீங்கள் கிடையா இல்லை, ஆனால் எங்களுக்கு தங்களுடைய அந்த ஏர்லி ப்ரோட்டோடைப்ஸை வந்து எங்களுக்கு தந்தார்கள். அதில் வந்து நாங்கள் எங்களுடைய அந்த ஸ்ட்ரீமிங் சொல்யூஷன் அதெல்லாம் வந்து அந்த சாஃப்ட்வேர் எல்லாத்தையும் வந்து நாங்கள் வேலைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி நாங்கள் காட்டினோம் என்ன மாதிரியே வேண்டும். அப்போ அந்த நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே சரியான சிக்னல் டிஸ்பிளே. அப்போ அதில் வந்து ப்ளஸ் இந்த ஒரு சரியான ஒரு லோ டேட்டா ரேட்டுன்னு சொல்கிறோம் நாங்கள். இன்றைக்கு நீங்கள் பெரிய வீடியோ ஸ்ட்ரீமிங் அதில் வந்து நிறைய டேட்டா அனுப்பக்கூடிய நேரங்களில் வந்து இருக்கிற மாதிரியான இருக்கையில் அந்த நேரம் அதுலேயும் வந்து நாங்கள் டிஸ்பிளே வந்து அப்படி காட்டினாங்க, அப்படி நாங்கள் வீடியோக்கள் பார்க்கலாம்னு சொல்லி. அப்போ முக்கியமான கஸ்டமர் வந்து நீங்கள் ஃபுட்பால் தான். இங்கிலாண்டில் வந்து பிரீமியர் லீக்னு சொல்கிறது, இந்த ஃபுட்பால் வந்து ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி. அப்போ அவையில் தான் முதலாவது கஸ்டமர் வந்து இதை பாவிக்கிறதுக்கு. அப்போ அவையில் தங்களுடைய இந்த கிளப்ஸ் வந்து அந்த பிரீமியம் லீக்ல இருக்கிற கிளப்ஸ் எல்லாம் வந்து தங்களுடைய பிளேஸையும் அந்த ஹைலைட்ஸையும் வந்து அவங்க வெப்சைட்டில் போட்டு அதை ஸ்ட்ரீம் பண்ணலாம். அப்போ அந்த இதை வந்து அவர்கள் சரியான இன்ட்ரெஸ்ட் வந்து செய்தாங்க. அப்போ வேலை செய்து கொடுத்தாங்க. அதான் எங்களோட முதலாவது கஸ்டமர்.
ஆனா பிறகு வந்து சர்ச் வந்து ஒரு பெருசா ஒரு இதாக தொடங்கிட்டது. இப்போ சர்ச் வந்து தனியா கன்சியூமர் நாங்கள் எல்லாம் வந்து இன்டர்நெட்ல போய் சர்ச் பண்றதுலேயும் அதே நேரம் இந்த கம்பெனிஸும் வந்து தங்களோட டாக்குமெண்ட்ஸ் அதில் வந்து இன்டர்னலாக வந்து அது கோஆப்ரேட் சர்ச்னு சொல்கிறாங்க, அது செய்ய தொடங்கினார்கள். அப்போ அது வந்து ஒரு பெருசாக பூம் பண்ணிச்சுது. அப்போ அதால் வந்து கம்பெனி வந்து வேலை இருந்தா போல நாங்கள் 4-5 பேர் வேலை சேர்ந்த கம்பெனி வந்து ஒரு 250 பேரோட பெரிய கம்பெனியாக மாறிச்சுது. அப்போ அந்த நேரம் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த .com பபுளும் கிட்டத்தட்ட அந்த நேரம் தான் வந்தது. ஆனால் கம்பெனி ஒரு மாதிரி சர்வைவ் பண்ணி வந்து பிறகு மைக்ரோசாஃப்ட் வந்து அந்த கம்பெனியை வந்து $1 பில்லியன் வந்துச்சுன்னு. அது பிறகு இப்போ மைக்ரோசாஃப்ட் டெவலப்மெண்ட் சென்டர் நார்வே தான் அது கம்பெனி எல்லாம் இயங்கி கொண்டு தான் இருக்குது. ஆனால் பேரை தான் இப்போ மைக்ரோசாஃப்ட் மாற்றிருக்கிறேன். உண்மையிலே பெருமையாக இருக்கிறது. இலங்கை மண்ணிலே இருந்து வந்து அந்த துறைக்குள்ளே தொழில்நுட்பத்துக்குள்ளே நீங்கள் பொறியியல் துறையிலே அதுக்குள்ளே கல்வி பயின்று அந்த துறையிலே ஒரு சாதாரண விடயம் இல்லை. நோர்வே நாட்டிலே ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸிலே நாங்கள் ஒரு கம்பெனியை உருவாக்குவது என்பது ஒரு சாதாரண விடயம் இல்லை. அதே நேரத்தில் அது ஒரு மிகவும் ஒரு பெரிய அளவிலே நீங்கள் விஸ்தரித்து கொண்டு வந்ததும் வந்து ஒரு மிகவும் ஒரு சிறப்பான நிகழ்வாக நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஆனால் அன்றைய காலத்திலே கூடுதலாக ஸ்கண்டினேவியன் கண்ட்ரிஸ், ஸ்வீடன், எரிக்சன், நோக்கியா எல்லாம் ஒரு டாப்பான ஒரு அந்த மொபைல் கம்பெனிஸ், மொபைல் டெக்னாலஜி எல்லாமே ஒரு ஹையர் லெவலில் இருந்தது. ஆனால் இன்று அவை ஒரு கொஞ்சம் இறக்க நிலைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. நோக்கியாவும் அது அந்த ஒரு பலத்தை இழந்து விட்டது. ஸ்வீடனும் அந்த எரிக்சன் மொபைல் கம்பெனியும் சோனி எரிக்சனாக மாறி இருக்கிறது. இந்த நிகழ்வுகளை தொழில்நுட்ப ரீதியிலே ஏற்பட்ட சில மாற்றங்கள் காரணமாக அல்லது பொறியியல் துறையை அவர்கள் சரியான முறையில் கவனிக்க முடியாத முறையிலேயோ என்னவோ அவருடைய மார்க்கெட் இறங்கிவிட்டது. நீங்கள் உங்களுடைய பார்வையிலே, உங்களுடைய அறிவியல் பார்வையிலே இவற்றை எவ்வாறு நோக்குகிறீர்கள்? நீங்கள் பார்த்தீங்களா, உண்மையில வந்து இந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட் வந்து ஒரு டிஸ்ட்ரப்டிவ்னு சொல்கிறாங்க. அதை வந்து புதுசாக வந்து கொண்டே இருக்கும். ப்ளஸ் இந்த துறை வந்து இந்த எலக்ட்ரிக்கல் அந்த சிப்புகள், கம்ப்யூட்டர் சிப், அதில் வந்து ஒவ்வொரு 18 மாதத்துக்கும் ஒருக்கா அது இருந்ததையும் பார்க்க 2 மடங்கான ஸ்பீடோடையும் கெப்பாசிட்டியோடையும் வந்து கம்ப்யூட்டர் சிப்புகள் வர தொடங்கினது. நாங்கள் மோஸ்ட் லோன்னு சொல்கிறோம் நாங்கள். அப்போ இந்த வளர்ச்சி வந்து இந்த கம்ப்யூட்டர் சிப்புகள் வந்து நாங்கள் அதாவது வந்து இந்த வெஸ்டர்ன் நாடுகள், அதாவது வந்து இப்போ யூரோப், உங்களோட கனடா, USA இதுகள் வந்து தான் கூட அந்த கண்ட்ரோலில் வச்சிருந்தவர்கள் அவர்கள். ஆனால் அந்த சிப் டெவலப்மெண்ட் இண்டஸ்ட்ரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஈஸ்ட்டுக்கு போச்சுது. தாய்வான் தான் முதலாவது பெரிய நாடு அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு, சைனா. அப்போ இவர்களுக்கு அந்த சிப் டெக்னாலஜி வந்து செய்யறதுக்கான ப்ரொடக்ஷன் சைடில் வந்து இங்கே இருந்து அவர்கள் மாற்றி அங்கே என்னென்ன சீப்பாக செய்யலாம் சொல்லி அங்கே கொண்டு போனது. அதே நேரம் அவர்கள் வச்சிருந்த சில அந்த டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட், அந்த ப்ரொடக்ஷன் இதில் வந்து அங்கே மாற்றி கொண்டு போய்க்கல வந்து அவர்களும் வந்து நாங்களும் இதில் செய்யலாம் என்று சொல்லி தொடங்கினார்கள். அதால தான் நீங்கள் பார்த்தீங்களன்னா இன்னைக்கு எல்லாம் எந்த ஃபோன் வந்து செய்தாலும் அது தாய்வானில் இல்லாட்டிக்கு வந்து சைனா தான் செய்யப்படுது. வெளிநாடு அது இங்கே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது மிகவும் குறைவு. அப்போ இது வந்து இந்த மாற்றங்கள் வந்து அந்த நேரங்கள் தொடங்கினது. இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்களாண்டா இல்லை சிப் மேனுஃபேக்சர் இன்றைக்கு வந்து உலகத்திலே வந்து நீங்கள் நம்ப மாட்டீங்க, இந்த கம்ப்யூட்டர் வேறு சிப்புகள் வந்து மிகவும் எடுக்கிற கஷ்டமாக இருக்குது. அதாவது வந்து கார் கம்பெனிகள் வந்து தங்களோட ப்ரொடக்ஷனை வந்து சரியாக குறைச்சிருக்கிறார்கள், ஏனென்றால் தவளுக்கு சிப் இல்லை. ஆனால் இந்த சிப்பை வந்து இன்றைக்கு கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிறது வந்து ஈஸ்ட் ஏஷியா, ஸ்பெஷலாக வந்து சைனா நாடுகள் அதை பொறுத்தது. இப்போ அதுலேருந்து அப்படியே ஜப்பான் தொடங்கினார்கள். அப்போ அந்த இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம்னால் நாங்கள் அன்றைக்கு பாவிச்ச அந்த டெக்னாலஜி, அந்த டெவலப்மெண்ட் எல்லாம் வந்து அந்த ஃபேஸ்கள் வந்து மாறிக்கொண்டு போகிறதால வந்து இப்போ ஓப்பனான ஒரு காம்படிஷன் உலகத்தில் தொடங்கிட்டது. அப்போ அதால் வந்து எரிக்சனுக்கும் நோக்கியாவுக்கும் வந்து அந்த வச்சிருந்த அந்த எட்ஜ், அதாவது அந்த டெக்னாலஜிக்கல் அந்த 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 துறையில் வந்து அவர்கள் இருந்த இதை வந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க தொடங்கினார்கள்.
நீங்கள் நம்ப மாட்டீங்க, நார்வேயில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெரிய பேஸ் ஸ்டேஷனுகள், பெரிய ரேடார்கள், ஆண்டனாக்கள், அதுகள் எல்லாம் வந்து செய்த கம்பெனிகள் எல்லாம் வந்து தங்களோட ப்ரொடக்ஷன் சைடு எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சைனாக்கு மாற்றி இன்றைக்கு அந்த கம்பெனிகள் இங்கே இல்லை. இப்போ அது வந்து திருப்பி அந்த ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட் நாங்கள் பார்த்தோம்னா என்னென்ன இந்த துறையில் வந்து இப்படியான மாற்றங்கள் வருதுன்றது வந்து ஒரு நாங்கள் நினைக்கிறோம் அது ஒரு நேச்சுரலான ஒரு டெவலப்மெண்ட் ப்ராசஸ் தான். இன்றைக்கு இருக்கிற நாளைக்கு இருக்காது, இன்றைக்கு இருக்கிற கம்பெனிகள் நாளைக்கு இருக்காது. சில கம்பெனிகள்லாம் சர்வைவ் பண்ணக்கூடிய இருக்கும் இந்த ரேஸில். அப்படியான ரேஸில் இப்போ சில இதெல்லாம் வந்து இப்போ திருப்பி என்ன செய்திருக்கணும்ன்ற நோக்கியாவும் எரிக்சனும் வந்து திருப்பி தாங்க அந்த ஹார்ட்வேர், அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த மாதிரி அந்த பேஸ் ஸ்டேஷனுகள் இந்த மாதிரி செய்கிற அதுகளை வந்து கூட ஃபோக்கஸ் பண்ணி ஹேண்ட்செட்ஸ் அந்த ஃபோனுகளை வந்து அதை ஃபோக்கஸை குறைஞ்சிட்டினோம். அதில் வந்து அந்த ரேஸில் வந்து இன்றைக்கி இருக்கிற பெரிய கம்பெனிகள்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள், மெட்டாங்கள சாம்சங், ப்ளஸ் நிறைய புது சைனீஸ் கம்பெனிகள் வந்து தொடங்கி இருக்கணும். அப்போ அதுகள் வந்து அவைந்த இதுகள் வந்து கூடுதலாக வந்து ஒன்று இருக்குது. ஹுவாபாய் என்ற இன்னொரு கம்பெனி ஒன்று இருக்குது. இப்படி வந்து இன்றைக்கு இருக்கிற அந்த இது வந்து இனி நாளைக்கு யாருக்கு நம்ம திரும்ப சொல்ல தெரியல. ஆமாம், நீங்கள் கூடுதலே இந்த துறையிலே நீங்கள் பாண்டித்யம் பெற்றபடினால் நான் அது சம்பந்தமான உரையாடலை கேட்க வேண்டியிருந்தது. உண்மையிலே ஒரு காலத்திலே நீங்கள் படித்து முடித்து அந்த இண்டஸ்ட்ரி தொடங்கிய காலத்திலேயே ஒரு நோக்கியா, எரிக்சன் என்பது ஒரு வேர்ல்ட்லி ஒரு எல்லோராலுமே பேசக்கூடிய ஒரு உயர்ந்த தரத்திலே இருந்தது. ஆனால் இன்று நோக்கியாவுடைய தலைவர் ஒரு கடைசியாக ஆற்றிய உரையிலே அவர் சொல்லியிருக்கின்றார், தாங்கள் இந்த உலகத்தின் தொழில்நுட்ப மாற்றங்களை சரியான முறையில் கணிக்க முடியவில்லை, அதனால் தங்களுடைய மார்க்கெட்டிலே தங்களால் நின்றுபிடிக்க முடியவில்லை என்று ஒரு கடைசியாக ஒரு மனம் மருந்தி கூறியிருந்தார். உண்மையிலே அதாவது இந்த துறையில் நீங்கள் கூடுதலாக ஆர்வம் இருந்தபடினால், இந்த துறையில் அறிவியல் ரீதியில் நீங்கள் படித்திருந்தபடினால் எமது மக்களுக்கு அந்த அறிவியல் சார்ந்த கருத்துக்களை கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த கேள்வியை கேட்டிருந்தோம். அதனைத் தொடர்ந்து நீங்கள் இந்த வைத்தியத்துறையில், இந்த வைத்தியத்துறைக்குள்ளே உங்களுடைய தொழில்நுட்ப ரீதியான ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கலாம். அவற்றினை பற்றியும் அதை நேர்கொண்டு பகிர்ந்து கொள்ளுங்களேன். அப்போ அதான் இந்த 2002 தான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு திருப்பம் என்று நினைக்கிறேன். நான் ஒரு நாளும் நான் இந்த ஒரு மருத்துவத்துறையோ இல்லாட்டிக்கு அதில் வந்து நான் செய்யணுமென்று நான் படிக்கவும் இல்லை, யோசிக்கவும் இல்லை. ஆனால் அப்படி ஒரு முதல் தரம் இப்படி ஒரு என்னென்னு சொல்லலாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதாவது எனக்கு கிடைச்சிது வேலையால். அதால் வந்து நான் இந்த ஆஸ்பத்திரியில் வந்து நான் தொடங்கியதில் வந்து இது ஒரு ரிசர்ச் சென்டர் உண்டு. அப்போ இந்த சென்டர் வந்து உண்மையில் வந்து ஒரு பெரிய ஒரு யூனிக்கான சென்டர் அந்த நேரமே உலகத்திலேயே முதலாவது அப்படி ஒரு சென்டர் உண்டு. என்ன மாதிரி என்றால் அதாவது வந்து எல்லா மருத்துவத்துறையில் உள்ளுக்குள்ள, அதாவது நீங்கள் ஒரு சர்ஜனாக இருக்கலாம், ஒரு அனஸ்தசி டாக்டராக இருக்கலாம், இல்லாட்டிக்கு ஒரு ரேடியாலஜிஸ்ட் அந்த படங்கள் பார்க்குற அந்த டாக்டராக இருக்கலாம். இவர்கள் எல்லாரையும் வந்து ஒரு தனி ஒரு ரிசர்ச்சுக்குள்ள போட்டார்கள். என்னென்று புதுசாக வந்து நாங்கள் கிளினிக்கல் மெத்தட்ஸ் என்னென்று நாங்கள் ஆட்களுக்கு வந்து புது விதத்தில் வந்து நாங்கள் அவர்களை வந்து சோம்படுத்தலாம்ன்ட்டு. அப்புறம் இந்த ட்ரீட்மெண்ட் வந்து தொடங்கினார்கள் இமேஜஸை பாவிச்சு. என்னென்று நாங்கள் சின்ன சின்ன படங்களை பாவிச்சு செய்யலாம், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வந்து சின்ன செய்ய வேணுமெண்டு. அப்போ நார்மலாக நீங்கள் சர்ஜரின்னு பார்த்தீங்கன்னா இனிமே வந்து ஒரு ஓப்பன் சர்ஜரின்னு நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் இது லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரின்னா சின்ன சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வந்து நாங்கள் சின்ன உடம்புல சின்ன ஒரு ஓட்டியல் போட்டு அந்த ஓட்டியலுக்களால் தான் நாங்கள் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு அந்த நேரம் தொடங்கினார்கள். அப்போ தொடங்கிக்கலாம் அவர்களும் யோசிச்சார்கள், இது வந்து நாங்கள் தனியாக செய்ய இயலாது, டாக்டர்ஸ் மட்டும் செய்ய இயலாது, இது வந்து நிறைய டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டான வேலைகள், அப்போ நிறைய என்ஜினியர்ஸ் எங்களை தேவைப்படுமாண்டு. அப்போ அந்த நேரம் தான் என்னையும் என்னோட மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் செய்த அவரும் அதே நான் படித்த பல்கலைக்கழகத்திலாம் படிச்சிருந்த டொரண்டோவில், அங்கே இருந்து அவரையும் வந்து எடுத்தார்கள். அவர் வந்து இந்த ரோபோட்டிக் சர்ஜரி அந்த ப்ரோக்ராமுக்கு வந்து பொறுப்பாக இருக்க சொல்லி என்ன வந்து என்ன மெடிக்கல் இமேஜஸ் மற்றும் இந்த சென்சர்கள் அதில் வந்து அதுக்கு பொறுப்பாக இருக்க சொல்லி அப்போ நானும் அவரும் தான் ஒருத்தரம் தொடங்கின. நாங்கள் ஒரு கிளினிக்கலான ஒரு செட்டிங் உண்டு. அப்போ நார்மலாக இந்த சென்டரில் வந்து நாங்கள் 3 விதமான
என்னென்ன வருத்தங்கள் வேற ஒரு அங்கங்கள் பார்க்குற நாங்கள் அதை வந்து ஒன்று எங்களுடைய இதயம் சம்பந்தமான வருத்தங்கள். ரெண்டாவது வந்து எங்களுடைய மூளையும் மற்றது அந்த நரம்புகள் அது சம்பந்தமான வருத்தங்கள். மூன்றாவது வந்து எங்களுடைய வயிறு, மற்றது வந்து எங்களுடைய குதம்புகள் வந்து அந்த அந்த சார்பான வருத்தங்கள். அப்போ அந்த மூன்றுக்கும் வந்து 3 சர்ஜன் வந்து தான் பொறுப்பாக இருக்கிறார்கள். அதே நேரம் நாங்கள் வந்து அனஸ்தெசி டாக்டர்ஸ் அப்படி எல்லாம் வச்சிருக்கிறோம். ப்ளஸ் எங்களோட சென்டரில் வந்து கிட்டத்தட்ட 9 ஆப்ரேட்டிங் தியேட்டர்ஸ் வச்சிருக்கோம். நாங்கள் இதெல்லாம் நாங்கள் சொன்னாங்க ஒரு ஹைப்ரிட் ஸ்வீட் என்ன மாதிரி என்றால், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள் ஒரு எம்ஆர், மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் இமேஜிங், இல்லாட்டி சிடி என்று சொல்வார்கள், எக்ஸ்ரே இமேஜிங், இப்படியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒரு ஆப்ரேட்டிங் தியேட்டர்லேருந்து இன்டிகிரேட் பண்ணி வச்சிருக்கிறோம். அப்போ நாங்கள் உடனே வந்து பேஷண்ட்ஸ் வந்தால் நாங்கள் அவரை ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம் எங்களுக்கு அவருக்கு என்ன வருத்தம் உண்டு. இப்போ காம்ப்ளெக்ஸான சர்ஜரிஸ் வந்து நாங்கள் அடிக்கடி சர்ஜரி செய்து கொண்டு கேக்கில் வந்து திருப்பி ஸ்கேன் பண்ண வேண்டியிருக்கும். இது முக்கியமாக தேவையாக இருக்கிறது வந்து பிரெயின் சர்ஜரி செய்யல. எங்களுடைய மூளையில் வந்து ஏதாவது வந்து ஒரு கேன்சர் இருக்கலாம், அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு சர்ஜரி ஒன்று செய்கிறோம் நாங்கள். இல்லாட்டி வேறு எதுவும் உபாதைகள் இருக்கிற செய்யல. அந்த மூளையை வந்து நாங்கள் அந்த வெளியாலைக்கு அந்த ஸ்கல்லை வந்து நாங்கள் சின்ன ட்ரில்லோடு போட்டு ஓப்பன் பண்ணின பிறகு ஒரு சின்ன ஒரு ஒரு மைக்ரோ நீடில் மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்டுகளால் தான் நாங்கள் அந்த சர்ஜரியை செய்கிறோம். அந்த சர்ஜரி செய்யல வந்து எங்களுடைய அந்த மூளை வந்து ஒரு சின்ன ஒரு 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 என்ன சொல்லலாம், ஒரு பேக் மாதிரி இருக்கும் முழுக்க. அதை வந்து நாங்கள் பங்க்சர் பண்ணின உடனே அது கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணப்பட்டுரும். அப்போ முதல் நாள் எடுத்த படங்களை வச்சு நாங்கள் சர்ஜரி செய்தால் எங்களுக்கு தெரியாமல் போயிடும் எங்கே நாங்கள் இப்போ சர்ஜரி செய்து கொண்டிருக்கிறோம்ண்டு. அப்போ நாங்கள் ஒரு இன்ட்ரோ ஆப்ரேட்டிவ் சொல்லுவோம், உடனே வந்து நாங்கள் ஸ்கேன் பண்ணக்கூடிய இருக்கும். அப்போ எங்களோட இதில் வந்து எங்களோட ஆப்ரேட்டிங் தியேட்டரில் வந்து எம்ஆர் மிஷினும் வந்து இன்டிகிரேட் பண்ணி வச்சுருக்கிறோம். இப்போ அங்கே பாவிக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எம்ஆர் கம்பேட்டிபிள்னு சொல்கிறாங்க. அப்போ அதை வந்து இந்த மேக்னெட்டோட வந்து வேலை செய்யக்கூடிய மாதிரி இருக்க வேணுமெண்டு. இப்போ அப்படியான ஒரு சென்டர் தான் நாங்கள். இப்போ அது வந்து மினிமலி இன்வேசிவ் தெரப்பி தான் எங்களுக்கு பேர். அதாவது வந்து நாங்கள் சின்ன சின்ன துவாரங்கள் போட்டு இல்லாட்டி டோட்டலாக நான் இன்வேசிவாக என்னென்று நாங்கள் ட்ரீட் பண்ணலாம். ஸ்பெஷலாக வந்து கேன்சர், மற்ற வந்து ஹார்ட் டிசீஸஸ், இப்போ வேல்வுகள் பழுதாக போனால் ஒரு ஸ்டென்ட் நின்று வைக்கிறது, இதுகளெல்லாம் வந்து நாங்கள் செய்கிறோம் நாங்கள். அப்போ அதில் வந்து எப்படி ரோபோட்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் வந்து இன்டிகிரேட் பண்ணி இப்போ சின்ன ஒரு ரோபோட் வந்து நாங்கள் பாவிச்சு சர்ஜரி செய்யலாமா, பாவிச்சு நாங்கள் ஏதாவது வந்து என்ன இப்போ ஒரு ப்ரோஸ்டேட் கேன்சராக இருக்கலாம், இல்லாட்டிக்கு வந்து பிரெயின் சர்ஜரி ஒன்று செய்கிறதுக்கு நாங்கள் அதை பாவிக்கலாம். ஆமாம், நல்லது. உண்மையிலே பெருமையாக இருக்கின்றது. அதே வந்து நீங்கள் சொல்லுங்களேன், இப்பொழுது நீங்கள் இந்த பேஸ் மேக்கர்ஸ் சம்பந்தமாக துறையிலேயும் நீங்கள் பணியாற்றியதாக அறிந்திருக்கின்றோம். அது சம்பந்தமாக சொல்லுங்களேன். இப்போ நார்மலாக வந்து இந்த பேஸ் மேக்கர்ன்றது வந்து எங்களுடைய ஹார்ட்டில் வந்து நாங்கள் வைக்கிறது. அதில் யாருக்கு தேவை என்றால், இது வந்து இந்த எங்களுடைய ஹார்ட்டில் வந்து ஒரு இந்த ஹார்ட் வந்து இதய துடிப்பு வந்து ஒரு நிமிஷத்துக்கு 60 இல்லாட்டி 70 அப்படி துடிச்சு கொண்டிருக்கும். இந்த துடிப்புண்ட இது வந்து குறைஞ்சு கொண்டு போவீங்கள. அப்போ வந்து ஸ்லோ ரிதம்னு சொல்கிறோம் நாங்கள். ஒரு இல்லாட்டிக்கு ஒரு அன்ஈவனான ரிதமாக இருக்கலாம். அவைகளுக்கு வந்து ஹார்ட் இருந்தவன் நிற்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. அப்போ அதால் வந்து நாங்கள் இன்னைக்கு வந்து ஒரு சின்ன மைக்ரோ எலக்ட்ரோட்ஸ் வந்து ஒரு சின்ன வயர்கள் தான் போகுது. ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும், அதில் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் இருக்குது, பேட்டரியும் இருக்குது. ப்ளஸ் ஒரு வயர்லெஸ் முறையில் வந்து நாங்கள் அதை ரீப்ரோக்ராம் பண்ணலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே போகிற இது லீட்ஸ் வந்து அது சின்ன ஒரு வயர்லான் போகுது. அதுலேருந்து இந்த வயருக்களால் போகிற லீட் வந்து எங்களோட இதயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 சேம்பர் இருக்குது. ஒரு பக்கம் வலது பக்கம் வந்து பிரிஞ்சு மேலே கீழே 4 இடம் இருக்குது. இது முக்கியமாக இந்த லீட்ஸ் வந்து நாங்கள் முதல் வைக்கிறது வந்து வலது பக்கம் இருக்கிற ஏட்ரியம், அதாவது மேலே இருக்க அந்த சேம்பர், மற்றது வந்து கீழே இருக்க வென்ட்ரிக்கிள். இந்த ரெண்டுலேயும் ப்ளஸ் இன்னொன்று வந்து நாங்கள் இடது பக்கம் வந்து முக்கியமாக அந்த இடது பக்கம் இருக்கிறதா எங்களோட முழு உடம்புக்கும் வந்து பிளட்டை வந்து பம்ப் பண்ணுற சைட். வலது பக்கம் வந்து எங்களோட உடம்புல இருந்து பழைய சுத்திகரிக்க வேண்டிய குருதியை வந்து கலெக்ட் பண்ணுற இடம். கலெக்ட் பண்ணி எல்லாம் அனுப்பும். அப்போ இந்த 3 எலக்ட்ரோட்ஸையும் வந்து நாங்கள் உள்ளுக்குள்ள வச்சு செய்யல வந்து அந்த எலக்ட்ரோட்ஸ் வந்து ஒரு ஸ்டிஃபாக இருக்கும்.
அப்போ அந்த ஸ்டிஃபாக இருக்கிற எலக்ட்ரோடால் வர்ற சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்குது. அப்போ அதால் வந்து ஒரு யூரோப்பியன் யூனியன் ஃபண்ட் பண்ணின ஒரு ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் தொடங்கினோம் 2015ஆம் ஆண்டு. அதில் வந்து நாங்கள் பார்த்தோம் என்னென்ன இந்த எலக்ட்ரோட்ஸை வந்து நாங்கள் கம்ப்ளீட்டாக நிப்பாட்டி எடுத்து போட்டு சின்ன சின்ன கேப்சூல் மாதிரி. அப்போ அதை வந்து நாங்கள் ஒரு மைக்ரோ சைஸில் வந்து அந்த கேப்சூலர் வந்து சென்சரும் இந்த வயர்லெஸ் கம்யூனிகேஷன் செய்யக்கூடிய மாதிரியான இது, அதாவது வந்து எந்தெந்த டேட்டா அதில் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணலாம், ப்ளஸ் ஒரு பவர் இன்ஜெக்டர் ரெண்டு வந்து நாங்கள் அதில் வந்து ஒரு கரண்ட்டை வந்து கொடுத்து அதை ஹார்ட்டை வந்து நார்மல் ரிதமுக்கு கொண்டு வரலாம்னு. இப்போ சின்ன மைக்ரோ கேப்சூல்கள் வந்து இப்போ நாங்கள் செய்து இப்போ 3 கேப்சூல் வந்து நாங்கள் அதே மாதிரி முந்தின இருந்த மாதிரி தான். இப்போ ஒரு வயர் ஒன்றும் இல்லை, ஆனால் நீங்கள் வந்து சின்ன கத்தீட்டரை பாவிச்சு உங்களோட துடைக்கலால் சின்ன கத்தீட்டர்களால் போய் ஹார்ட்டுக்குள்ளே வந்து இம்ப்ளான்ட் பண்ணலாம் வந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ அந்த கேப்சூலில் என்ன லாபம் இன்றைக்கு இருக்கிறதுலையும் பார்க்க, அது வந்து நாங்கள் ஒன்று வந்து கிணக்க வைக்கலாம் தேவைப்படுத்துறது, மற்றது அந்த ஆப்டிமமான இடங்கள் எந்த இடம் நல்ல சூட்டபுளாக இருக்குமோ அந்த இடங்களில் வைக்கலாம். எங்கள்கிட்ட நான் முழு ஹார்ட் இந்த ஃபிசியாலஜிக்கும் போக விரும்பல, ஆனால் இந்த வருத்தங்கள் வர்ற அவைகளுக்கு வந்து அந்த எங்களோட ஹார்ட் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் மாதிரி, எலக்ட்ரிக்கல் வயரிங் தான் உள்ளுக்குள்ளே இருக்குது. அப்போ அந்த சின்ன சின்ன அந்த அந்த இதுகள் வந்து இப்போ சின்ன டிஸ்ட்ராப்ஷன் இல்லாட்டிக்கு ஏதாவது வந்து பழுதா போனால் தானே இந்த இப்படியான வருத்தங்கள் வருது. இப்போ அதில் வந்து பைபாஸ் பண்ணி இந்த கேப்சூலில் செய்ய இடங்களை வச்சோம்னால் அது சென்ஸ் பண்ணி எப்போ கரண்ட்டை உள்ளுக்குள்ளே கொடுக்கணுமெண்டும் அது தெரிஞ்ச உடனே அங்கே ஹார்ட்னு நார்மல் இருக்கிறதுக்கு நாங்கள் கொண்டு வரக்கூடிய இருக்குது. தானாக கல்குலேட் பண்ணி தேவையான நேரத்தில் வழங்கக்கூடிய வகையில் உருவாக்கப்பட்டிருக்கிறதா? என்ன சொன்னீங்க திருப்பி? அந்த பேஸ் மேக்கர் வந்து தானாகவே தேவையான நேரத்திலே வழங்கக்கூடிய மாதிரியாக உருவாக்கப்பட்டிருக்கிறதா? ஆமாம். இந்த பேஸ் மேக்கர் பியூட்டி என்ன மாதிரி என்றால் அது ஒவ்வொரு ஹார்ட் பீட்டுக்கும் அதை சென்ஸ் பண்ணுது. அது பார்க்குது இது நார்மலாக இருக்கா அப்நார்மலாக இருக்கான்னு சொல்லி. அப்நார்மலாக இருந்தோன்னா அடுத்த பீட் வர்றதுக்கு முதலே வந்து இந்த கரண்ட்டை இன்ஜெக்ட் பண்ணுது. இன்ஜெக்ட் பண்ணின உடனே உங்களோட ஹார்ட்டின் ரிதம், அதாவது வந்து ஹார்ட்டின் ஸ்பீட் வந்து நார்மலுக்கு வருது அடுத்த பீட்லேயே. அது ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்து கொண்டிருக்குது. இந்த டிவைஸ் வந்து ஒரு லைஃப் சேவிங் டிவைஸ். அப்போ அதில் ஒரு பிழையும் இருக்கக்கூடாது. இவற்றை கட்டுப்படுத்துவதற்கு வருடம் நாங்கள் செக் பண்ண வேண்டுமா? அந்த இவற்றின் செயற்பாடுகள் ஒழுங்காக இருக்கிறதாண்டு சொல்லி அது நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க. இதுல வந்து என்னென்ன இவ்வளவு வந்து நீங்க நம்ப மாட்டீங்க, ஒரு பேட்டரியிலான்னு வேலை செய்யுது. சின்ன பேட்டரிகள்ல உங்களோட வாட்ச்ல இருக்கிற பேட்டரி இந்த சைஸ்ல தான் இப்ப அந்த கேப்சூல் இருக்குது. அப்ப இந்த எங்களுடைய ஆராய்ச்சியின்படி நாங்கள் கிட்டத்தட்ட இது வந்து 6 இருந்து 8 வருஷம் வந்து பாவிக்கலாம் பொறுத்தது. இப்போ அவைகளுக்கு சில பேர் கொஞ்சம் சிவியரான இதாக இருக்கும், அரித்மியான்னு சொல்றோம் நாங்கள், அதாவது வந்து அந்த ஸ்லோ ரிதம் அவைகளுக்கு அப்படி இருக்கும். சில பேருக்கு வந்து ஹார்ட் சரியான ஃபாஸ்ட்டாக போய்கொண்டிருக்கும். ஆகலும் ஃபாஸ்ட்டாக போனால் வைப்ரேட் பண்ணுறேன்னு நாங்கள் சொல்லுவோம். அதாவது வந்து பம்ப் பண்ண மாட்டுது, அந்த பிளட்டை வந்து எங்களோட உடம்பு எல்லாத்துக்கும் அனுப்பிடாது. அப்போ அந்த நேரம் வந்து அவருக்கு வந்து நாங்கள் ஷாக் கொண்டு கொடுக்கணும். அது நீங்கள் பார்த்துருப்பீங்க சில டிவி சீரீஸ், அதாவது வந்து பெரிய ஒரு எலக்ட்ரோட வழியில் வச்சு ஒரு ஏமாற்றி உடனே ஷாக் கொண்டு கொடுப்பீங்க. அப்படி கொடுக்கறது வந்து சின்ன சரியான இதாக நாங்கள் இந்த பேஸ் மேக்கரில் வந்து இன்டிகிரேட் பண்ணி வச்சிருக்குது. அதுவும் அந்த ஹை வோல்டேஜில் வந்து அந்த ஷாக் கொண்டு கொடுத்தால் அந்த ஹார்ட் ஒர்க்கை ஸ்டாப் பண்ணிட்டு இப்படி ஸ்டார்ட் பண்ணும். அந்த இது வந்து அதில் இருக்குது. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு பீட்டும் வந்து கட்டாயம் நாங்கள் செய்யணும் இப்படி போகிறாண்டு. அது ஆட்டோமேட்டிக்காக அவளுக்கு செய்கிறதுக்கு தான் இப்போ அந்த அல்கோரிதம்னு நாங்கள் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க உங்களோட நாட்டையும் என்ன ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்ல, இல்லாடிக்கு மிஷின் லேர்னிங், எங்களோட நார்மலான என்ன சொல்லலாம் என்ஜினியரிங் இதில் வந்து பாவிக்கிற சொல்லுகள் வந்து அதுகள் வந்து அப்படியான மெத்தட்ஸ் வந்து அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அப்போ அவர்கள் வந்து ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய இருக்கும் அடுத்ததாக இப்படி இருக்க போகுது இவருக்கு நிற்க போதா, ஹார்ட் இல்லாடிக்கு வந்து நார்மல் ரிதத்தில் இருக்க போதா, இல்லாட்டி கொஞ்சம் கரண்ட் கொடுக்க வேண்டி இருக்குமான்னு சொல்லி எல்லாம் அது டிசைட் பண்ணது நடக்கிறது முதல்ல. ஆனால் நடக்க உடனே செக் பண்ணது அப்படி இருக்காண்டு அதை பார்த்த பிறகு உடனே வந்து அதில் இன்ஜெக்ட் பண்ணது கரண்ட்டு.
எந்த காலத்திலிருந்து இந்த இந்த டிவைஸ் வந்து பாவனையில் இருக்கு? கிட்டத்தட்ட எவ்வளோ காலமாக? ஆரம்ப காலத்திலேருந்தே இருக்கிறதா? கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு முன்பே அல்லது அண்மையிலே தான் கண்டுபிடிக்கப்பட்டதா? ஆமாம். இல்ல 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 இந்த இந்த பேஸ் மேக்கர் அந்த நார்மலா அந்த வயரோட அந்த டிவைஸ் வந்து கிட்டத்தட்ட இப்போ 50 வருஷமா வந்து இருக்குது, இம்ப்ளான்ட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆனா இப்ப நாங்கள் சொல்ற அந்த சின்ன கேப்சூல்ஸ் வந்து ஆனா இப்பதான் தொடங்கி. இன்னும் அது வந்து மெட்ரோனிக்ன்ற ஒரு கம்பெனி இருக்குது மினியாபோலிஸ் யூஎஸ்ஏல. அவர்கள்லாம் இதை ப்ரொடியூஸ் பண்றார்கள். ஒரு கேப்சூல் தான் அவருக்கு இன்னைக்கு வைக்கக்கூடிய இருக்குது. ஆனால் அந்த அந்த ஒரு கேப்சூல் வைக்கிற ஆக்கள் வந்து தேவையான ஆக்கள் இந்த வீதம் வந்து சரியான குறைவு. இந்த 3 நான் சொன்ன அந்த 3 எலக்ட்ரோடு 3 கேப்சூல் இருக்கணும். அது வந்து தான் நார்மலா வந்து 95 விதமான பேஷண்ட்ஸுக்கு வந்து தேவைப்படுது. இந்த ஒரு கேப்சூல் உள்ள ஆக்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 6 விதமான ஆக்கள் தான் தேவை. அவைகளுக்கு தான் இன்றைக்கு அந்த இது செய்யக்கூடிய இருக்கிறவங்களால. ஆனால் இன்னும் ஒரு 3-4 வருஷம், ஒரு 5 வருஷத்துல வந்து இந்த 3 கேப்சூல் டெக்னாலஜி வந்து எல்லா பேஷண்ட்ஸுக்கும் போகக்கூடிய இருக்கும். அப்படியே அது என்ன நடக்கும் என்றால் இன்றைக்கு வந்து கிட்டத்தட்ட 30 வீதமான பேஷண்ட்ஸ் வந்து இந்த பேஸ் மேக்கர் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்றீங்கன்னு சொல்றோம் நாங்கள். அதை வந்து அவர்களுக்கு வந்து எங்களுக்கு தெரியுது இல்லை ஏன் இவர்களுக்கு வந்து இதை ஒரு நன்மை கொடுக்குது இல்லையான்னு அவர்கள் தொடர்ந்து வந்து சொல்லுகிறார்கள். எனக்கு வந்து இப்படி அருத்மி அந்த ஹார்ட்ல வந்து ஒரு 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 ஸ்லோ ரிதம் வருது, என்னால் இருந்தாப்போல மூச்சு விட இல்லாமல் இருக்குது, அப்படியெல்லாம் நடக்குது, நீங்க பேஸ் மேக்கர் வச்சிருந்த பிறகும் கூட உண்டு. ஆனா எங்களுக்கு விளங்குது இல்லை என்னதுக்குன்னா இணையமான பிரச்சனை வந்து என்னென்றால் எங்களுக்கு அந்த சரியான இடங்கள்ல வந்து எங்களுக்கு அந்த கரண்ட் இன்ஜெக்ட் பண்ண தெரியுது இல்லை. அப்ப அதனால தான் நாங்கள் இப்ப ஒரு பெரிய ஒரு ப்ரோக்ராம் ஒன்று செய்கிறோம். இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன்ஸ் எடுத்து இந்த பேஷண்ட்ஸுக்கு எந்த இடத்துல வந்து உண்மையில வந்து இந்த பேஸ் மேக்கரை வந்து இந்த கேப்சூல்ஸ் வந்து நாங்கள் இம்ப்ளான்ட் பண்ணினால் அவருக்கு கூடுதலாக உதவி இருக்குமென்று சொல்லி பார்த்தால் எங்களுக்கு இப்போ கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு ஐடியா வந்திருக்குது இந்த இடங்களில் வைக்கலாம்ண்டு. அப்போ அடுத்த ப்ரோக்ராம் வந்து எங்களோட சென்டர்ல வந்து இந்த பேஸ் மேக்கர் இந்த கேப்சூல் வந்து இந்த இடங்களில் வைக்கலாம்னு சொல்லி இப்போ நாங்கள் செய்கிறோம். அது முதல் வந்து நாங்கள் செய்கிற வந்து அனிமல்ஸ்ல தான். அப்போ எங்களோட சென்டர் வந்து ஹியூமன்ஸையும் அனிமல்ஸையும் நாங்கள் ட்ரீட் பண்ணலாம், ஒரே ஸ்வீட்டில் வச்சிருக்கலாம் நாங்கள். அப்படி அவ்வளோத்துக்கான அப்படியான ஒரு இது வச்சிருக்கிறார்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உண்டு. இதே இந்த ஆஸ்பத்திரியில தான் எங்களுக்கு பெரிய ஒரு அனிமல் ஃபெசிலிட்டியும் இருக்குது எங்களோட பேஸ்மெண்ட்ல. இந்த பேஸ் மேக்கர் வச்சிருப்பவர்கள் வந்து அவர்களுக்கு அந்த அந்த வைத்திய சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் சாதாரண மனிதர்களைப் போல திரும்பி நடமாட முடியுமா, அல்லது அவர்கள் மிகவும் ஒரு கவனத்துக்குரியவர்களாக இருக்க வேண்டுமா? இல்ல அவர்கள் வந்து கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்களா இந்தியன் அந்த பேஸ் மேக்கர் வச்சவர்கள் வந்து நார்மலான வாழ்க்கையை வாழலாம். அவர்கள் வளமையாக பிசிக்கல் ஆக்டிவாக ஓடியோ திரிஞ்சோ ஃபுட்பால் விளையாடியோ எதுவும் செய்யலாம், வேலை செய்யலாம், இல்லை ஒரு பிரச்சனையும் இல்லை அவர்களுக்கு. தொடர்ந்தும் நார்மலான வாழக்கூடிய இருக்கும் அவர்களாலேயுமா. நல்லது. அந்த வெளியிலே கூடுதலாக ஒரு வருடமும் அது இந்த பேஸ் மேக்கர் சரியாக வேலை செய்கிறானதை நாங்கள் பரிச்சித்து பார்க்க செக் பண்ணி பார்க்க. நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு பொறுத்தது என்ன மாதிரியா வேண்டிய சுச்சுவேஷன் உண்டு. சில பேர் ஒவ்வொரு 6 மாசத்துக்கும் ஒருக்கா போக வேண்டியிருக்கும், ஏன்னா அந்த ரீப்ரோக்ராம் பண்ண வேண்டியிருக்கும் சிலர் அந்த டிவைஸை. அதாவது அந்த வந்து நீங்கள் அந்த கரண்ட் இன்ஜெக்ட் பண்றது வந்து அந்த பேட்டர்ன்ஸ் நான் பார்த்தோம். அந்த டேட்டா டவுன்லோட் பண்ணி ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர்ல வந்து பார்க்கலாம் நாங்கள். அவருக்கு எப்படி போய் எவ்வளவு தூரம் அவருக்கு வந்து அப்நார்மலான ஹார்ட் பீட்டுகள் வருது, எக்ஸ்ட்ரா பீட்டப்ப வருது. அப்ப நாங்கள் இதில் வந்து சாஃப்ட்வேர் வந்து சரியான முறையில வந்து ப்ரெடிக்ட் பண்ணதா அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி. அப்படி என்ன நாங்கள் அந்த போய் உள்ளுக்குள்ள வந்து அந்த டிவைஸை திருப்பி வந்து ரீப்ரோக்ராம் பண்ணலாம் ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி. அது சின்ன ஒரு கம்ப்யூட்டர் தான் நம்ம உள்ளுக்குள்ளே இருக்குது. அப்ப அந்த இது வந்து அந்த டாக்டர் வந்து செய்யக்கூடிய இருக்கும், டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு செய்யலாம். கூடுதலாக அவருடைய கம்ப்யூட்டர்லேயே வைத்து ரீப்ரோக்ராம் செய்து சரியான சரிப்படுத்துவார்கள், அப்படித்தானே? அதுல சின்ன ஒரு வயர்லெஸ் ஆன முறையில வந்து நாங்கள் அந்த டிவைஸை வந்து ரீப்ரோக்ராம் பண்ணலாம். அந்த சரியா எங்களோட அந்த செஸ்ட் ரிட்டர்ன் எங்களோட என்ன அந்த ஹார்ட்டுக்கு மேல ஒரு சின்ன ஒரு பாக்கெட்ல தான் அந்த ஒரு சின்ன ஒரு கேன் மாதிரின்னு சொல்றோம் நாங்க. அந்த கேன்ல தான் உள்ளுக்குள்ள எல்லா எலக்ட்ரானிக்ஸ் வந்து என்ன வயர்லெஸ்ஸான இன்டர்ஃபேஸ், அதாவது நாங்கள் என்னென்ன அதை வயர்லெஸ் முறையில் வந்து நாங்கள் அதை அக்சஸ் பண்ணலாம், இந்த ரீப்ரோக்ராம் பண்ணலாம், எல்லாம் வந்து அப்படி செய்யலாம்னு சொல்லி அந்த பாக்ஸ்லாம் இருக்குது. ஆமாம்.
கூடுதலாக இப்பொழுது இந்த முறைகளிலே கூடுதலாக பாவனையிலே இப்பொழுது அண்மை காலங்களிலே கூடுதலாக பாவிக்கிறார்கள். அதனால தான் இந்த விடயம் சம்பந்தமாக கொஞ்சம் கூடுதலாக நாங்கள் கேட்க வேண்டி வந்தது. என்று சொன்னால் எங்களுடைய மக்கள் இது சம்பந்தமாக தெளிவான ஒரு பார்வை இருக்கின்றதா, அல்லது இது வைத்ததனால் ஏதாவது ஆபத்து இருக்கிறதா, இது வைத்தால் இதனை பாவித்தால் அது சரியான முறையிலே எங்களுக்கு உயிருக்கு ஆபத்தாக இருக்காது, சரியான முறையில் எங்களால் வாழ முடியுமா என்ற பல கேள்விகள் சாதாரண மக்களிடையே இருந்து கொண்டிருக்கிறது. அதை இந்த துறையில் நீங்கள் பணியாற்றுகின்றபடினால் அது சம்பந்தமான தெளிவான பார்வையை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சம்பந்தமான கேள்விகளை உடன் கேட்டிருந்தோம். இது சம்பந்தமாக நீங்கள் அதிகமாக ஏதாவது கருத்துக்களை கூற விரும்புகிறீர்களா? அதாவது நாங்கள் வேலை செய்யற உண்மையில பாக்குறோம். இப்ப இது ஃபுல்லா எலக்ட்ரானிக்ஸ் தானே. அதாவது நீங்கள் ஒடியால மேனுஃபேக்சர் பண்ணி நாங்கள் உள்ளுக்குள்ள இப்ப நாங்கள் கூட இன்ட்ரெஸ்டா இருக்கோம். என்னுடைய ஆராய்ச்சியில எப்படி எங்களுடைய வளமையான ஹியூமன் செல்லுகள் அதாவது இந்த செல்லுகள் எப்படி சிக்னல்கள் அனுப்புது பக்கத்துல இருக்குது இன்னொரு செல்லுகளுக்கு. இது எங்களோட ஹார்ட்லயும் இதேதான் பிரச்சனை இருக்குது. எங்களோட பிரெயின்லயும் என்ன மாதிரி நாங்கள் அந்த இன்ஃபர்மேஷன் இப்படி அனுப்பப்படுதுன்னு சொல்லி. அப்ப நாங்கள் கூடுதல் இன்ட்ரெஸ்டா இருக்கிற ஹியூமன் செல்லுகளை நாங்கள் பேஸ் மேக்கர் செல்லுகளா மாத்தலாமான்னு சொல்லி. அப்ப பேஸ் மேக்கர் இப்ப நான் இவ்வளவு நாளும் காய்ச்ச விஷயங்கள் ஒரு ஹார்ட்வேர் ஒரு சின்ன ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் ஒன்று இருக்குது. ஆனா இப்ப நாங்கள் செய்யற ரிசர்ச் ஹியூமன் செல்ஸை ஸ்டெம் செல் என்ற ஒரு டெக்னாலஜியை பாவிச்சு அதை நாங்கள் எங்களுக்கு தேவையான மாதிரியான செல்லுகளா மாற்றலாம். இது மேல எந்த ஃபீல்டு இல்லை, அது மொலக்குலர் பயாலஜிலேருந்து வர்ற ஆக்கள். அப்ப நாங்கள் வேற காலேஜ் அந்த ஃபீல்ட்ல அந்த துறையில இருக்கிற அவர்களோட சேர்ந்து ஹியூமன்ஸ் அந்த இப்படியான செல்லுகளை எப்படி நாங்கள் சின்ன சின்ன மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ் அதில் இன்டிகிரேட் பண்ணி அந்த செல்லை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்னு பார்க்குறோம். அப்போ அது பேஸ் மேக்கருக்கோ ஈவன் நாங்கள் கேன்சருக்கு பெரிய ஒரு ரிசர்ச் ஒன்று செய்கிறோம். பிரெயின் கேன்சருக்கு அந்த கேன்சருக்கு இது வரைக்கும் மருந்து இல்லை. அந்த கேன்சருக்கு என்னென்ன நாங்கள் இப்படியான செல்லுகளோடு இன்டிகிரேட் பண்ணி அதை சிக்னல் பண்ணுறதுக்கும் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் வெளியால இருந்து எப்படி செய்யலாம். கூடுதலாக அந்த பேஸ் மேக்கருடைய அந்த செயற்பாடு எங்கள் இதயத்தில் இருக்கிற அந்த பேஸ் மேக்கருடைய செயற்பாடு எங்கள் இதயத்தில் ஒரு பாட்டு ஒன்று செய்கின்றது. அப்படித்தானே? அவற்றின் செயல்பாடு சற்று குறைவடையும் பொழுதுதான் நாங்கள் இந்த எலக்ட்ரானிக் முறையில் நாங்கள் அவற்றுக்கு ஒரு உதவி கொடுக்கின்றோம். ஆனால் இப்போ வைத்தியத்துறையிலேயோ சரி, இந்த துறையிலோ அந்த எங்களுடைய இதயத்தில் இருக்கிற பேஸ் மேக்கருக்குரிய அந்த செயற்பாட்டை செய்கின்றதை ரிப்பேர் பண்ணி அதை ரீபில் பண்ணி அல்லது அதை இந்த செயற்பாட்டை அதிகரிக்கக்கூடிய வகையிலே ஏதாவது ஆராய்ச்சிகள் உலகத்திலே நடக்கின்றதா? அதான் அது உண்மையில அந்த ஸ்டெம் செல் அதை பாவிச்சு அதை இன்னும் எங்களோட உடம்புல இருக்கிற அதே செல்லுகளை எடுத்து அதை திருப்பி கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அதில் உள்ளுக்கு திருப்பி இன்ஜெக்ட் பண்ணுறார்கள். ஆனா இன்றைக்கு அந்த ஸ்டெம் செல் பேஸ்டான அந்த அந்த இது பெரிய உதவியை என்ன செய்யல ஹார்ட்டுக்கு. அப்ப அதோட தான் நாங்கள் பார்க்கிறோம் என்னென்று இப்படியான அந்த நேச்சுரலா இருக்கிற அந்த செல்லுகளை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இருந்தது என்றால் அவையில் கிட்டத்தட்ட பேஸ் மேக்கரா வேலை செய்யும், சிக்னல் பண்ணும், சில கெமிக்கல்ஸை உள்ளுக்குள்ளே அனுப்பும் இந்த செல்லுகளுக்கு. அப்ப அவையில் அவர்களுடைய என்னன்னு சொல்லாம இந்த ஃபங்க்ஷன் கொஞ்சம் பெட்டரா வரும். அப்ப அதுக்கு நாங்கள் எப்படி என்ஜினியரிங்ல எங்களோட எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் என்ஜினியரிங்ல இருக்கிற அவர்களும் இந்த மொலக்குலர் பயாலஜியில் இருக்கிற சரியான வித்தியாசமான ரெண்டு ஃபீல்டு. இதுவரைக்கும் பெருசா அவைகளிடையில ஒரு விதமான கொலாபரேஷனும் இல்லை. ஆனால் இப்ப நாங்கள் அதை தொடங்கி இருக்கிறோம் பட் செய்யறதுக்கு. அப்படியே நாங்கள் இனி நாங்கள் பார்க்கிறோம் இந்த எலக்ட்ரானிக்ஸை பியூர் எலக்ட்ரானிக்ஸ் இல்லாமல் நார்மலான செல் பேஸ்டா இருந்தது என்றால் அவர்களுக்கு இப்ப இப்படியான பேஸ் மேக்கரோ இல்லாட்டி ஈவன் கேன்சர் கூட நாங்கள் அந்த ட்ரக்ஸை நாங்கள் எஃபெக்டிவா நாங்கள் டெலிவர் பண்ணக்கூடிய இருக்கும் அந்த இடங்களுக்கு. அது அவைகளுக்கு கூடுதலான உதவியா இருக்கும். அந்த 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 முறையில அவன் ஃபங்க்ஷனை பெட்டர் ஆக்குறதுக்கு இப்போ ஹார்ட் நாங்கள் அந்த செல் பேஸ்டான ஒரு இன்டிகிரேட் பண்ணி எலக்ட்ரானிக்ஸ் இன்டிகிரேட் பண்ணி அப்ப நீங்கள் கேட்கலாம் என்னென்று
ஒரு செல்லுகள் வந்து உயிரினமான இது அதுக்குள்ள வந்து என்னென்ன நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் இதை வந்து நீங்கள் கொண்டு போய் போட போறீங்களாண்டு இவ்வளவு காம்ப்ளெக்ஸான எலக்ட்ரானிக்ஸ் வந்து இல்லை. முதல்ல வந்து நாங்கள் இப்போ பார்க்குறோம் என்னென்று அதை கண்ட்ரோல் பண்ணலாம் அந்த வெளியால இருந்தால். இப்போ நீங்கள் அந்த சின்ன ஒரு உங்களோட ஃபோனில் இருந்து சிக்னல்கள் அனுப்பினீங்கள் என்றால் இல்லாட்டிக்கு வந்து சின்ன ஒரு இம்ப்ளான்ட் வந்து உங்களோட ஸ்கின்னுக்கு கீழே வந்து ஒரு இம்ப்ளான்ட் ஒன்று வச்சோம்னா ஒரு எலக்ட்ரானிக் இம்ப்ளான்ட் ஒன்று அது சிக்னல்ஸ் அனுப்பும். அந்த சிக்னல்ஸ் அனுப்பி அங்கேருந்து திருப்பி வேறு சிக்னலை வச்சு எங்களுக்கு தெரியும் அந்த ஃபங்க்ஷன் அப்படி இருக்க போதாண்டு. அப்போ நாங்கள் இன்றைக்கு நாங்கள் செய்யக்கூடிய அந்த மைக்ரோ ஸ்கேல் அந்த அந்த சைஸ் வந்து இனி வந்து கிட்டத்தட்ட ஒரு நேனோ ஸ்கேலுக்கு நாங்கள் மாற்றக்கூடிய இருக்கும் என்றால் இண்டிவிஜுவலான செல்லுகளை வந்து நாங்கள் ட்ரீட் பண்ணக்கூடிய இருக்கும். இனி வேறு காலங்களில் இதுவரைக்கும் நாங்கள் இந்த ஆர்கன் மற்ற ஒரு டிஷ்யூ லெவலில் இன்றைக்கு வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய இருக்கு. இனி நாங்கள் செல்லுலர் அதாவது செல் லெவலில் வந்து போய் வேலை செய்யக்கூடிய இருக்கும். அந்த நேரம் வந்து அவைகளுடைய ஃபங்க்ஷனை வந்து நாங்கள் பெட்டராக்கலாம்னு நாங்கள் நினைக்கிறோம். உண்மையிலே பெருமையாக இருக்கின்றது. அதே வேளையிலே எதிர்காலத்திலே கிட்டத்தட்ட ஒரு 10, 15, 20 வருடங்களுக்கு பின்பாக ഇതിൻ്റെ ஆய்வு செயற்பாடுகள் வந்து இன்னும் வேறு முறையிலே ஆராய்ச்சி செய்கிறார்களா உங்களுடைய பகுதி தவிர்ந்த வேறு ஆய்வுக்கூடங்களிலே? இப்போ இந்த ஆராய்ச்சி வந்து இப்போ நான் சில மற்றது அந்த கேன்சருக்கு வந்து நாங்கள் அதே மாதிரி நாங்கள் பார்க்குறோம். இப்போ முதல் வந்து ஒரு சின்ன ஒரு பில் வந்து நாங்கள் செய்து ஒரு கம்பெனிகளோட கொலாபரேட் பண்ணுறோம். அது வந்து இப்போ நீங்கள் அது ஒரு எலக்ட்ரானிக் பில் தான். இப்போ அது வந்து அந்த எங்களுடைய அதை வந்து காலன் என்று சொல்கிறேன். அந்த குதம் சரியா தான் நீ சொல்கிறேன். அந்த காலன்ல வந்து அதாவது வந்து பெருங்குடல் சிறுகுடல் சரி பெருங்குடல்ல வந்து குதம் இல்லை. பெருங்குடல்ல வந்து வரக்கூடிய ஒரு விதமான கேன்சர் இருக்குது. ஆனால் அது வந்து 15 வீதமான ஆட்களுக்கு வந்து அந்த கேன்சர் வேற பார்க்குது. வெளிநாட்டில் இருக்கிற ஆட்களுக்கு அதாவது இந்த வெஸ்டர்ன் வேர்ல்டில் இருக்கிற ஆட்களுக்கு அவர்களுடைய ஏன் வருதுன்னு வடிவா தெரியுது இல்லை. ஆனால் அதில் வந்து ஒரு சின்ன ஒரு மஷ்ரூம் மாதிரியான ஒரு சைஸில் வந்து முதல்ல தொடங்கும். அது வந்து 95 வீதமாக வந்து கேன்சரை வரது சான்ஸ் இருக்குது. அப்போ ஏர்லியாக வந்து நாங்கள் டிடெக்ட் பண்ணினோம் என்றால் அதை வந்து நாங்கள் ரிமூவ் பண்ணலாம். இப்போ ரிமூவ் பண்ணினோம் என்றால் நம்ம வெளியே கேன்சர் வர மிகவும் சான்சஸ் குறைவு. இப்போ அதுக்காக நாங்கள் ஒரு சின்ன ஒரு பில் ஒரு கேமரா இன்டிகிரேட் பண்ணி அதை நீங்கள் அந்த கேமரா வந்து நீங்கள் விழுங்கலாம். அந்த சின்ன பில்லை விழுங்கினீங்களாண்டா விழுங்க முதல்ல நீங்கள் ஒரு சின்ன ஒரு கிளீனிங் ஒன்று செய்ய வேணும். ஒரு கெமிக்கல் இது மாதிரி ஒன்று நீங்கள் குடிக்க வேண்டி இருக்கும். குடிச்சோன்னா இல்லாமல் வந்து வயிறு வந்து எம்டி ஆயிடும். எம்டியாக பண்ணின அப்புறம் இந்த பில்லை நீங்கள் எடுத்தீங்களாண்டா அது வந்து இந்த எங்களுடைய வயிறு சிறுகுடல் பிறகு வந்து பெருங்குடலுக்கு வந்து வெளியில் போகும். அந்த பெருங்குடலில் வந்து தான் எங்களுக்கு கூட இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஏன்னா அங்கே தான் இந்த பாலிப்புன்னு சொல்கிறாங்க அது வளர தொடங்குறது. அதுகள் இருந்ததுன்னா நாங்கள் இப்போ வெளியே டிடெக்ட் பண்ணலாம். அப்போ இப்போ ஒரு யூரோப்பியன் யூனியன் ஃபண்டட் ப்ராஜெக்ட் வந்து இப்போ இதில் கென கம்பெனிஸ் வந்து இன்வால்வ் ஆகிருக்கணும். 25 பார்ட்னர்ஸ் அந்த பெரிய ப்ராஜெக்ட் வந்து 15 மில்லியன் யூரோ வந்து ஃபண்ட் பண்ணியிருக்கிறார்கள். அந்த இதில் வந்து இப்போ இந்த இமேஜஸை வந்து நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக இப்படி 5G அடுத்து அந்த டெக்னாலஜி நான் முதல் தொடங்கின அந்த டெக்னாலஜியை பாவிச்சு ஒரு கிளவுடுக்கு அனுப்பி ஆட்டோமேட்டிக்காக இந்த பில்லை வந்து அப்படி வெளியாலேருந்து கண்ட்ரோல் பண்ணலாமான்ட்டு. அதாவது கேமரா பேராமீட்டர்ஸ் உள்ளுக்குள்ளே இருக்கிறதோ இல்லாட்டி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து இமேஜஸ் எடுக்கிறது என்று சொல்லி அதை வந்து நாங்கள் இப்போ அந்த ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்து இன்டிகிரேட் பண்ணி இப்போ ஒரு ப்ராஜெக்ட் வந்து செய்து வந்து அடுத்த வருஷம் முடியுது. அதில் வந்து நாங்கள் பார்க்குறோம் என்னென்றப்ப இப்போ எங்களுடைய இது என்ன மாதிரி என்றால் இது ஒரு பாப்புலேஷன் வைஸ்டான ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராமாக நோவேலையும் இந்த வெஸ்டர்ன் நாடுகளையும் வர போகுது. அப்போ அவர்கள் வந்து பார்க்குறார்கள் எப்படி நாங்கள் எஃபெக்டிவாக வந்து ஆட்களுக்கு வந்து இப்படியான உதவிகளை செய்யலாம் வர்றது முதல் காக்குறது. அப்போ அது வந்து ஒரு ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம் வந்து இன்றைக்கு வந்து நீங்கள் நம்ம கனடாலையும் இருக்கும். பொம்பளைகள் வந்து பிரஸ்ட் கேன்சர் வர்றதுக்கு வந்து ஒரு மாமோகிராஃபி என்று சொல்லுவார்கள். அந்த ஸ்க்ரீனிங்கில் நியமான பொம்பளைகள் பேர் 40 வயதுக்கு மேலே இது நோய்கள் வந்து 55 வயதுக்கு மேலே உள்ள ஆட்கள் ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு முழுக்க இந்த பில்லருக்கு எடுக்க வேண்டி இருக்கும். அது வந்து எல்லாருக்கும் வந்து எங்களோட பப்ளிக் ஹெல்த்துக்களால் வந்து நாங்கள் போய் சேர்றதுக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ அப்படி வந்து வர்ற ஆட்களுக்கு வந்து வெளியே நாங்கள் கண்டுபிடிச்சோம்னா அவை இந்த லைஃப்பை வந்து சேவ் பண்ணக்கூடிய இருக்கும்.
இல்லாட்டி வந்து அவன் லைஃப் ஸ்பேன் வந்து கிட்டத்தட்ட 6 to 12 மாசத்துல தான் இருக்கும். ஆமாம், உண்மையிலே மிகவும் பெருமையாக இருக்கின்றது. உங்களுடைய ஒவ்வொரு உரையாடலும் அறிவியல் ரீதியான கருத்துக்களை எமது மக்களிடையே பகிர்ந்து கொள்கின்றோம். நல்லது. அதே வேளையில் சொல்லுங்களேன், வந்து நீங்கள் கூடுதலாக இந்த ஆராய்ச்சியிலே உங்களுக்கு காப்புரிமை பெற்றிருக்கிறீர்களா உங்களோட ஆராய்ச்சிகளுக்கு? பேட்டன்ஸ் அதான் இந்த ஆராய்ச்சிகள் வந்து கட்டாயம் பேட்டன்ஸ் இல்லாட்டி வந்து இந்த மெடிக்கல் சம்பந்தமான துறையில வந்து இயங்குறது மிகவும் கஷ்டம். ஏனென்றால் அவ்வளவு காம்படிஷனும் மற்றது வந்து இந்த டெவலப்மெண்ட்ஸ் வந்து சரியான லாங் டைமான ஒரு சைக்கிள்கள். இப்போ நானும் சின்ன கம்ப்யூட்டர் சிப்ஸ் வந்து ஒவ்வொன்றும் 18 மாசத்துல ஒன்று வருது. ஒவ்வொரு ஃபோனும் வந்து நீங்க பாத்தீங்களா என்றால் ஒவ்வொரு வருஷமே ஏதோ ஒரு புது மாடல் ஒன்று வந்து கொண்டு இருக்குது. ஆனா எங்களுக்கு இந்த துறையில வந்து அப்படி இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 5 to 10 வருஷம் எடுக்கும் ஒரு புது டெக்னாலஜி வந்து நாங்கள் பேஷண்ட்டுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றது. ஏனென்றால் அவ்வளவுக்கு வந்து எங்களுக்கு தேவை சேஃப்டி. முதலாவது வந்து அது வந்து நாங்கள் அந்த டெக்னாலஜி வந்து பேஷண்ட்டுக்கு ஹார்ம் பண்ணாதாண்டு. ரெண்டாவது வந்து நாங்கள் நினைச்ச மாதிரியான வந்து எக்ஸ்பெக்டடான ரிசல்ட்ஸ் வந்து வருதான்னு சொல்லி அப்போ அது கிளினிக்கல் ட்ரையல்ஸ் வந்து சொல்கிறோம். நாங்கள் அது வந்து கேன பேஷண்ட்ஸுக்கு வந்து நாங்கள் பாவிச்சு அவர்களிருந்து வர்ற ரிசல்ட்ஸை வந்து டாக்குமெண்ட் பண்ணின பிறகுதான் எங்களுக்கு அப்ரூவல் கிடைக்குது வந்து இதை நாங்கள் செய்யலாமா. அப்போ அதுக்கு முதல்ல வந்து நாங்கள் அனிமல்ஸில் நாங்கள் ட்ரை பண்ண வேண்டி இருக்குது. அனிமல்ஸுக்கு பிறகு அனிமல்ஸ் இந்த ஸ்டடிஸ் இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா தான் நாங்கள் ஹியூமன்ஸுக்கு போகலாம். ஏர்லி ஃபேஸ் ஹியூமன் ட்ரையல்ஸ் வந்து யாருக்கு செய்யலாம்னு சொல்லி அந்த டாக்குமெண்டேஷன் எல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கும் மல்டி சென்டர் ஸ்டடீஸ், இது வந்து சிலது வந்து ரேண்டமைஸ் ஸ்டடீஸ்ன்னு சொல்கிறாங்க. அது வந்து யாருக்கு நாங்கள் இந்த கேப்சூலை கொடுக்க போகிறோம், இல்லாட்டி யாருக்கு இந்த பேஸ் மேக்கர் இந்த புது டெக்னாலஜியை யாருக்கு கொடுக்க போகிறோம், பழைய டெக்னாலஜியை யாருக்கு கொடுக்க போகிறோம், அவையில் கொடுத்துட்டு அவைகளுக்கு எப்படி வேலை செய்யுதுன்ற சொல்லி கம்பேர் பண்ணி பார்க்குறது எல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு ஞாபக காலம் எடுக்கும், ஞாபக செலவும் கூட. அந்த இதுகளுக்கு வந்து கம்பெனிஸுக்கு வந்து இந்த பேட்டர்ன்ஸ் இல்லாட்டிக்கு இந்த துறையில வந்து சர்வைவ் பண்ண இல்லாது. இப்போ அதால் பேட்டர்ன்ஸ் எனக்கு முக்கியம். எனக்கு எங்கள்கிட்டையும் பேட்டர்ன்ஸ் இருக்குது. இப்போ நாங்கள் எங்களோட பேட்டர்ன்ஸை தான் நாங்கள் இந்த கம்பெனிகளோடு சேர்ந்து டெவலப் பண்ணி அவையில் தங்களோட இதில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டு போயிடணும். நாங்களும் யோசிக்கிறோம் சில ஒரு கம்பெனியை இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமோன்னு சொல்லி. ஆனால் நோர்வேல இருக்க சிஸ்டம் வந்து கொஞ்சம் வித்தியாசம். கனடாவில் அதே மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை வந்து இனோவேட்டர்ஸ் அதை வந்து இந்த டிஸ்கவரி செய்தாக்கள் இந்த பேட்டர்ன்ஸ் ஓன் பண்ணுறது வந்து 1/3 யூனிவர்சிட்டி 1/3ங்கிற டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃபீஸ். இப்போ கிட்டத்தட்ட 2/3 பங்கு வந்து அவர்களுக்கு தான் போதும். அதில் 1/3 பங்கு தான் வந்து எங்கிற மாதிரியான ரிசர்ச்சஸ் வருது. அப்போ அந்த அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து முந்தின மாதிரி நாங்கள் வெளியில் கொண்டு வரேன். அப்போ நான் உங்களுக்கு சொன்னேன், நான் பிஹெச்டி முடிஞ்சு ஸ்டூடெண்ட் வரைக்கில் வந்து நாங்கள் எங்கள்கிட்ட இருந்த அறிவு இந்த டெக்னாலஜி எல்லாம் வந்து எங்கள்கிட்ட தான். ஆனால் இன்றைக்கு வந்து அப்படி இல்லை. இன்றைக்கு அது வந்து யூனிவர்சிட்டியில் தான் பொறுப்பு. அப்போ யூனிவர்சிட்டி தான் அதை வந்து ஓன் பண்ணுறது. அது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ உடனே வந்து வெளியில் போய் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸியாக இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம், நல்லது. அதே வேளையில் நீங்கள் சொல்லுங்களேன், வந்து எங்களுடைய நீங்கள் பல கான்ஃபரன்ஸில் கலந்துருக்கிறீர்கள், அடுத்தது பல ஆர்டிகல்ஸில் இருக்கிறீர்கள், அது சம்பந்தமாக இந்த வழியில் பகிர்ந்து கொள்ளுங்களேன். இது வந்து இப்போ நாங்கள் இந்த துறையில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் ஒவ்வொரு ரிசர்ச் இல்லாட்டி ஒவ்வொரு இதையும் வந்து நாங்கள் செய்து கொண்டு வரைக்கல அதை வந்து நாங்கள் பப்ளிஷ் பண்ணி அதை வந்து கான்ஃபரன்ஸில் ப்ரெசென்ட் பண்ணி மற்ற ரிசர்ச்சர்ஸுக்கும் வந்து அதை வந்து பார்க்குறதுக்கும் ப்ளஸ் அவையிலும் கேள்விகள் கேட்குறதுக்கும். இப்போ நாங்கள் செய்யலாம் வந்து சிலர் சரியாமல் இருக்காது. இப்போ வேறு ஒரு ஆள் செய்து பார்த்து அதை கன்ஃபார்ம் பண்ண வேணும், இல்லை அப்படி தான் வேலை செய்கிறா இந்த மாதிரியாண்டு அதுகள் வந்து நாங்கள் செய்கிறோம். நான் என்னுடைய உங்களுக்கு நான் ஒன்று சொல்ல மறந்து போனேன். அதை வந்து நான் ஆஸ்லோவில் வேலை செய்கிற அதே நேரம் இந்த ஆஸ்பத்திரியிலையும் என்னுடைய பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் 2 வேலை வந்து நோர்ஜியன் யூனிவர்சிட்டி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ட்ரோனேட்லான் இருக்குது. எங்கள் ஆஸ்லோவிலேருந்து கிட்டத்தட்ட 550-600 கிலோமீட்டர் இருக்காங்கனால 4-5 மணித்தியால ஓட்டம். அப்படியா? காரில் போகிறேன்னா கிட்டத்தட்ட அப்படியே நான் ஃப்ளைட்லான்னு போகிறேன் நான். அப்போ ஒரு மத்தியாலம் ஃப்ளைட். அப்போ அப்போ அந்த யூனிவர்சிட்டியில் தான் நாங்கள் முழு என்னன்னு சொல்லலாம் யூனிவர்சிட்டியில் வச்சு அந்த ஹார்ட்வேர் அதுகள் வந்து நாங்கள் டெவலப் பண்ணுறது, அந்த லேப்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது. அப்போ நான் அங்கே வந்து என்ன ஒரு ரிசர்ச் டீம் வந்து அங்கேயும் இருக்குது, அதே மாதிரி இங்கே ஆஸ்ட்ரேலியாவும் இருக்குது. அப்போ இங்கே இருக்கிறாக்கள் வந்து கூட வந்து இதை
என்னென்னு சொல்லலாம் அனிமல் டெஸ்டிங் மற்ற வந்து ஹியூமன் டெஸ்டிங் அதில் வந்து செய்கிறோம். அங்கே கூட பேசிக் ரிசர்ச்சும் மற்றது வந்து டெவலப்மெண்ட்டும் செய்கிறோம் அந்த யூனிவர்சிட்டியின் லேபை பாவிச்சு நான். அப்போ ரெண்டு இதையும் வந்து நான் இனிமான கான்ஃபரன்ஸுக்கு போனால் இல்லாட்டி வெளியால் ஆட்களோட சந்திச்சு கேட்கல வந்து ரெண்டு இன்ஸ்டிடியூஷனையும் வந்து நான் ரெப்ரசன்ட் பண்ணுறேன் உண்மையில். அப்போ அதால் எனக்கு 2 பேரும் எனக்கு சம்பளம் தெரியணும். ஆனால் 2 சம்பளம் அதாவது வந்து 200 வீதம் சம்பளம் இல்லை. ஆனால் இதை நாங்கள் சொன்னாங்க ஜாயிண்ட் அப்பாயின்மெண்ட்னு சொல்லி. இப்போ 2 இந்த யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டலும் வந்து தான் என்னுடைய என்ன சொல்லலாம் எம்ப்ளாயர். அவர்களுடைய இது வந்து நான் இப்படியான கான்ஃபரன்ஸில் போயும் அந்த இதுக்கு நான் சொல்ல வேணும் நான் இங்கேருந்து வர்றேன் இந்த மாதிரி. இப்போ அது முக்கியமாக தேவை. 2வது வந்து இப்படியான மீட்டிங்களை வந்து நாங்கள் நிறைய பேரை நாங்கள் சந்திக்க போகிறோம் ஒவ்வொரு இடங்களையும் இருந்தும். அப்படி சந்திச்சு அப்படியான கொலாபரேஷன்ஸ் வந்து எங்களுக்கு மிக முக்கியமாக இருக்குது. அது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் கொலாபரேஷன் தான் மேலே. இது வந்து இப்போ நான் இப்போ இந்த கடைசியில் சொன்ன அந்த செல்லுகளை எல்லாம் பேஸ் பண்ணி செய்கிறது வந்து எங்களுக்கு ஒரு நல்ல லிங்க் கொண்டு கிடைச்சிது ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில். எங்களுக்கு தெரியும் ஸ்டான்ஃபோர்ட் வந்து இங்கே கலிஃபோர்னியாவில் இருக்குது. அப்போ அவர்களுடைய அங்கே இருக்கிற ரிசர்ச்சர்ஸும் வந்து எங்களோட ப்ரோக்ராமில் இருக்கிறார்கள். அவர்களையும் வந்து நாங்கள் அங்கே இருக்கிற முக்கியமான ஆட்களையும் வந்து அவைகளுக்கும் இங்கே எங்களோட யூனிவர்சிட்டியில் வந்து அட்ஜாங்க்ட் பொசிஷன் அதை செய்து கொடுத்துருக்கிறோம். அவர்களும் எங்களோட கொலாபரேட் பண்ணக்கூடிய இருக்குது. யூரோப்பியன் யூனியன் ஃபண்டட் ப்ராஜெக்ட்ஸ்லேயும் வந்து இருக்கக்கூடிய இருக்குது. அப்போ இது சேன முக்கியம். அதே மாதிரி தான் நானும் ஒரு வருஷம் வந்து ஜப்பானில் வந்து நகோயான்ற ஒரு இடம் ஒன்று இருக்குது. கிட்டத்தட்ட டோக்கியோ கொஞ்சம் கீழே சவுத்தில். அங்கே வந்து அந்த யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு அட்ஜாங்க்ட் ப்ரொஃபஸராக இருந்தேன் ஒரு வருஷம். அவையில் இப்படி ஒரு புது ப்ரோக்ராம் ஒன்று தொடங்குறதுக்கு இருந்த வேலை. அப்போ ஒரு புது சென்டர் ஒன்று. அப்போ அவைகளுக்கு அங்கே உதவி செய்யக்கூடிய இருந்தது. அப்போ எங்களுடைய துறையில் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் இது ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் இப்படியான கொலாபரேஷனில் தான் போய்கொண்டிருக்குது. அப்போ நாங்கள் கான்ஃபரன்ஸ் இப்படியான மீட்டிங்கள் பப்ளிகேஷன்ஸுகள் மற்ற வந்து இப்படி இன்ஸ்டிடியூஷனல் வைஸான கொலாபரேஷன் வந்து மிகவும் முக்கியம் எங்களுக்கு. நாங்கள் ப்ரோக்ராம் ஆமாம். அதே வழியில் சொல்லுங்களேன் வந்து இப்போ நீங்கள் கூடுதலாக நீங்கள் படித்தீர்கள், ஆராய்ச்சி செய்தீர்கள், அதன் பின்பு நீங்கள் ஓனாக ஒரு கம்பெனி உருவாக்கினீர்கள். அதன் பின்பு இப்பொழுது நீங்கள் மெடிக்கல் பகுதியிலே நீங்கள் பகுதியிலே பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள். அதே வழியிலே நீங்கள் பேராசிரியராகவும் பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஆய்வோட அனுபவங்களும் அடுத்தது இந்த கற்பித்தல் இந்த அனுபவங்களையும் பற்றி சொல்லுங்களேன். நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? ஒரு வித்தியாசமாக இருக்கும் கற்பித்தல் ஒரு பேராசிரியராக இருக்கும் பொழுது, அடுத்தது நீங்கள் எதிர்பார்த்த முடிவுகள் சர்ச்சையாக வராமல் வேறு ஒரு முடிவு வந்தால் நீங்கள் எவ்வாறு அவற்றை உங்களை தயார்படுத்தி அந்த உங்களோட முடிவை நோக்கி செல்வீர்கள்? அப்பொழுது உங்களுடைய மன உணர்வுகளை அல்ல மன நிலையை எவ்வாறு நீங்கள் மாற்றிக்கொள்வீர்கள்? இது சம்பந்தமாக எங்களுடைய பகிர்ந்து கொள்ளுங்களேன். நீங்கள் நல்ல கேள்வி கேட்டீர்கள். என்னென்றால் ஒரு ரிசர்ச்சராக இருந்து இல்லாட்டி இப்படி ஒரு ஆய்வு செய்து கொண்டிருக்கீங்கள வந்து நாங்கள் செய்கிற வந்து கிட்டத்தட்ட லேட்டாக எங்களுக்கு அந்த ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு இல்லாட்டி நேமாக ஃபெயிலியராக தான் இருக்கோம். அப்போ இந்த தோல்விகளை வந்து நாங்கள் சந்திச்சு கொண்டு தான் இருப்போம் ஒவ்வொரு நாளும். இன்றைக்கு சில ப்ரோக்ரஸ் பண்ணாது இல்லாட்டிக்கு ஃபெயிலியராக இருக்கும். இப்போ இதில் ஏன் இப்படி வருதுன்னு சொல்லி அந்த அப்படியான கேள்விகளை வந்து நாங்கள் சரியான கேள்விகளை எங்களுக்கு கேட்க வேணும். இல்லாட்டி என்னோட வேலை செய்கிற இந்த டீமில் இருக்கிற பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸ் போஸ்ட் டாக்ஸ் அவைகளுக்கு வந்து நான் கேட்க வேண்டி இருக்குது. அவர்களை வந்து நான் சிந்திக்க வைக்க வேணும். ஏன் இப்படி நடக்குது, இல்லாட்டி ஏன் இது வேலை செய்யலை, இல்லாட்டி இப்போ வேலை செய்தால் ஏன் இப்படி வேலை செய்யுது, இதை என்ன வந்து பெட்டராக செய்யலாமா, இப்படியான கேள்வியெல்லாம் தான் தொடர்ந்து. அப்போ ஒரு ரிசர்ச்சர் இன்றைக்கு வந்து இப்படியான கேள்விகளை சரியான கேள்விகளை கேட்கறது தான் அவர்கிட்ட முக்கியமான வேலை. 2வது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நான் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் இருக்கிற அதை படிப்பிச்சு கொண்டிருக்கிறேன். ஆனால் நல்ல விஷயம் என்னென்றால் இந்த ரிசர்ச்சை வந்து நான் கூட தான் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நான் விளங்கப்படுத்துகிறேன். அந்த எந்த ரிசர்ச்சில் இருக்கிற அந்த பிரச்சனைகளை வந்து நாங்கள் என்னென்று எங்களோட படிப்பிக்கிற அந்த பாடத்துக்களால் வந்து நாங்கள் பார்க்குறோம். ஓகே, இப்போ நீங்கள் இந்த மெத்தடை நீங்கள் படிச்சிங்களாண்டால் இப்போ இதை கொண்டு போய் நீங்கள் இதில் வந்து அப்ளை பண்ணக்கூடிய இருக்கும். இப்படி ஒரு ரிசர்ச் ஒன்று செய்கிறேன் சொல்லி அப்போ நான் இந்த ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான்
விளங்கப்படுத்துகிறேன். நான் முதல் ரெண்டு கிளாஸும் வந்து கிட்டத்தட்ட நான் என்ன செய்கிறேன் சொல்கிறது தான் அவைகளுக்கு முக்கியமாக இருக்குது. அதை வச்சு அவைகள் இன்ட்ரெஸ்ட்டை வந்து நான் கூட அதை வந்து இதை நீங்கள் படிச்சிங்களான்னு இதால் வர லாபங்கள் என்னென்ன அவைகளுக்கு வழங்கப்படுத்துகிறேன். அப்போ நான் படிப்பிக்கிற வந்து அந்த கடைசி வருஷம் அவர்கள் வந்து மாஸ்டர்ஸ் டிசி செய்கிற அந்த வருஷம் தான் நான் படிப்பிக்கிறேன். அப்போ அதால் வந்து அவர்கள் வந்து அந்த பேசிக்கான பாடங்கள் எல்லாம் வந்து முதல் 3 வருஷத்துலேயும் வந்து படிச்சிருப்பார்கள். அப்போ கூட வந்து ஸ்பெஷலைஸ் பண்ணுறதுக்கான அந்த படிக்கிற கிளவர்களுக்கு தேவையாக இருக்கிற விஷயங்கள் வந்து கூட இன்ட்ரெஸ்டாக இருக்குது. இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் வந்து காம்ப்ளெக்ஸாக இருக்குது, ஆனால் அவர்களுக்கு இன்ட்ரெஸ்டாகவும் இருக்குது. கொஞ்சம் கூட அதுகளை வந்து அந்த எக்ஸாம்பிள்களையும் வந்து அந்த டேட்டா இல்லாட்டிக்கு எங்களோட ப்ராஜெக்ட்ஸ்லேயும் வந்து நாங்கள் அவையில் இன்வால்வ் பண்ணுறதுக்கு கூட நாங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கலாம், அவையிலையும் இன்ட்ரெஸ்டாக இருக்கணும். இப்போ அப்படியான இதெல்லாம் போய்க்கணும். இப்போ ரிசர்ச் ஒரு பக்கம் நாங்கள் செய்கிற அதே நேரம் வந்து எஜுகேஷன் என்னென்னு படிப்பிக்கிறது, அந்த படிப்பிக்கைகளையும் வந்து அந்த ரிசர்ச் காம்பனன்ஸ் வந்து எப்படி நாங்கள் வீட்டுக்குள்ள கொண்டு வரோம்ன்றது வந்து எனக்கு ஈஸியாக இருக்குது. இன்றைக்கு எப்படி நான் வேலை செய்கிறேன் வழியாது நான் தனியாக ரிசர்ச் இருந்தாலும் எனக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கண்டாக்ட்ஸ் இல்லாமல் போயிருக்கேன். நான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கண்டாக்ட்ஸ் இருக்கிறபடியாக எனக்கு இது செய்கிறது வேலை ஈஸியாக இருக்குது. ஆமாம், நல்லது. உண்மையிலே ஒரு ஆராய்ச்சியாளராக, ஒரு பேராசிரியராக பல துறைகளிலே நீங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள். அது எங்களுடைய இலங்கையைச் சேர்ந்த கல்விமான்கள் மிகவும் உயர்வான இடத்திலே பணியாற்றி கொண்டு இருப்பது எமது இனத்துக்கே ஒரு பெருமையான ஒரு நிகழ்வாக நாங்கள் பார்த்துக் கொள்கின்றோம். உண்மையிலே பெருமையாக இருக்கின்றது. நல்லது. அதே வேளையில் சொல்லுங்களேன், இந்த உயரமான நிலையில் என்று இருந்து கொண்டிருக்கிறீர்கள். சற்று நீங்கள் பார்த்தீர்கள்னு சொன்னால் நீங்கள் நடந்து வந்த பாதையை நாங்கள் எமது மக்களோடு பகிர்ந்து கொள்வோம். ஆரம்ப காலத்திலே சொல்லுங்களேன், உங்கள் ஆரம்ப காலத்திலே உங்கள் அம்மா அப்பா அவர்கள் எல்லாம் உங்களுக்கு இவற்றினை ஊட்டி வளர்த்தார்களா, அல்லது நீங்கள் இப்படி வர வேண்டும் என்று உங்களுக்கு அறிவுரை கூறினார்களா? அவர்கள் எல்லாம் என்ன மாதிரி உங்களுக்கு அறிவுரை கூறுவார்கள்? அதே வைத்து உங்களோட அம்மா அப்பா அவர்களுடைய சிறப்பான குணங்கள், உங்களுடைய சகோதரர்கள் சகோதரிகள் அவர்களுடைய சிறப்பான குணங்கள், அவற்றை இப்பொழுது நேர்கொண்டு பகிர்ந்து கொள்ளுங்களேன். என்னுடைய அம்மா தான் மேலே எனக்கு சின்ன வயதில் இருந்து அந்த இதுக்கான உந்துகோடுகளும் தொடர்ந்தும் படிக்க வேணும் என்ற அந்த இதுகளும் இருந்தது. அவவும் ஒரு கிராஜுவேட் தான் செய்தவர். அப்போ அதுவும் வந்து ப்ளஸ் என்னுடைய மாமாவேல் ஒரு நியூரோசர்ஜனாக இருந்தார். அப்படி அவர்களும் வந்து ஒரு ரோல் மாடல்ஸ் மாதிரியும் ஒரு எக்ஸாம்பிளாகவும் இருந்தார்கள் எனக்கு. அதால் வந்து எனக்கு கூடுதலான உதவிகளும் அழுத்தங்களும் இருந்தது. அப்போ எனக்கு அந்த சின்ன வயதில் வந்து என்ன அந்த இப்படியான ஒரு மைண்ட் செட்டில் வந்து கொண்டு வர வேணும், இப்படி ஒரு டெவலப்மெண்ட் இருக்கணுமென்று சொல்லி அந்த உதவிகள் செய்த வந்து அவர்களும் பள்ளிக்கூட ஆசிரியர்களும் தான் எனக்கு அந்த முதல் ஆரம்ப கட்டத்தில் உதவி செய்தவர்கள். பிறகு நான் நோக்கி வந்த பிறகு கிட்டத்தட்ட இங்கே இருந்த யூனிவர்சிட்டியில் இருந்த ஆசிரியர்கள் அவர்கள் வந்து எனக்கு நிறைய உதவிகள் செய்தார்கள். இந்த ப்ரொஃபஸராக இருந்தவர்கள் அவர்களும் வந்து எனக்கு நிறைய உதவி செய்திருந்தார்கள். அப்போ இப்படித்தான் என்னை வந்து இந்த நிலைமைக்கு வர்றது உதவி செய்தவர்கள் வந்து இவர்கள்தான். அதே நேரம் வந்து நான் என்னுடைய துணைவியாரும் வந்து ஒரு பிஹெச்டி செய்த மொலிகுலர் பாலியில் வந்து ஒரு ரிசர்ச்சராக தான் இருக்கிறார். அப்போ 2 பேரும் வந்து நாங்கள் எங்களோட பிள்ளைங்களுக்கும் 2 பொம்பளை பிள்ளைகள் இருக்குது. அப்போ இவர்களையும் வந்து அவர்களும் கூடுறது வந்து நீங்கள் இதுதான் படிக்கணும் வேண்டியில்லை, எந்த துறையையும் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். நாங்கள் இந்த நாடுகளில் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் கட்டாயம் வந்து படிக்க வேணுமென்றது முக்கியம். ஆனால் அந்த துறையில் வந்து நீங்கள் அந்த டாப்புக்கு வர்றது வந்து நீங்கள் கடினமாக படிக்க வேணும். 2வது வந்து விடாமுயற்சியாக இருக்க வேண்டும். 3வது வந்து ஒரு பிடிவாதமாக இருக்க வேண்டும். அதாவது வந்து நிறைய ஃபெயிலியர்களை நீங்கள் சந்திப்பீங்கள், செட்பேக்களாக இருக்கலாம். இதுகள் எல்லாம் வந்து ஒரு நாளும் டிஸ்கரேஜ் பண்ணப்பட்டு நீங்கள் கிவ் அப் பண்ணாமல் தொடர்ந்தும் போக வேணுமென்றது தான் நான் என்னுடைய பிள்ளைகளுக்கும் கூறுறது. ப்ளஸ் இனிமான உங்கள் எல்லாருக்கும் சமுதாயம் கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்கள் எல்லாருக்கும் நான் கூற விரும்புகிறது தான், நீங்கள் நினைச்சிங்கன்னா எதுவும் செய்யலாம். அப்போ உங்களோட கையிலான எல்லாமே இருக்குது. இப்போ நெவர் கிவ் அப் பண்ணுறது தான் முக்கியம். 2வது வந்து நான் இந்த நிலைமைக்கும் இவ்வளத்துக்கும் வந்தது வந்து
சிலதில் வந்து ஒரு என்னென்னு சொல்லலாம், ஒரு 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 ரெண்டமாக தான் இருந்திருக்கும். நாங்கள் இல்லை இப்படித்தான் வரப்போகிறோன்னு நான் அப்படி நினைக்கவும் இல்லை. ஆனால் ஒவ்வொரு படிகளையும் தாண்டி கொண்டு வரையில வந்து அது அப்படியே அமைஞ்சு கொண்டு வருது. சிலது வந்து நாங்கள் வாழ்க்கையில் வந்து பிளான் பண்ணுறது மிகவும் கஷ்டம். ஆனால் விடாமுயற்சியாக நாங்கள் செய்தோம்னா சிலதில் வந்து கட்டாயம் நாங்கள் அடையக்கூடியதாக இருக்கும். நான் கடைசியில் வந்து நான் இதை கூறிக்கொண்டு இந்த எனக்கு இந்த இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இந்த முறையில் வந்து உங்கள் வானொலி நேர்களை வந்து நான் சந்திக்கக்கூடியதாக இருந்ததுக்கு வந்து முதல் தரம் உங்களுக்கு இளங்குமரனுக்கும் வந்து நன்றியையும் கூறிக்கொண்டு இதை வந்து ஒழுங்கு செய்த பேராசிரியர் நடேஷ் பழனியருக்கும் வந்து நான் அவருக்கும் நன்றியையும் கூறிக்கொண்டு இன்னும் ஒரு ஆளுக்கு வந்து நான் நன்றியை கூற வேண்டும். அதாவது வந்து எனக்கு இன்றைக்கி இவ்வளோ தூரமான நான் ஒரு பிஸியான ஸ்கெட்யூல்லையும் வந்து ஒஸ்லோ ட்ரொன்னேம் என்று சொல்லி நான் ட்ராவல் பண்ணி மொழியாலையும் ட்ராவல் பண்ணி கொண்டிருக்கல வந்து வீட்டை பார்த்து கொண்டு பிள்ளைகளையும் பார்த்து செய்த வந்து என்னுடைய துணைவியார் தான். அவருக்கும் வந்து ஒரு பிஸியான ஒரு வாழ்க்கை தான். ஆனால் அதே நேரம் வந்து வீட்டு உதவிகளையும் வந்து பார்க்குறது அவவும். மற்றது வந்து என்னுடைய தம்பியாக இருந்தான் பார்த்திபனும். இப்போ 2 பேரும் சீதாவும் பார்த்திபனும் தான் கூடுதலான உதவி. சீதா தான் பிள்ளைகள் விளையாம் வீட்டை வச்சு பார்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் தம்பிக்கும் நன்றியையும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லது டாக்டர் இளங்கோ, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் சந்தித்து உரையாடிக் கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.